அத்தியாயம் 14. அகிலனின் திட்டம்தான் என்ன? இந்த முறை அகிலன் தனது உண்மையான பெயரை பயன்படுத்தினார். தனக்கு முன்னால் இருந்தவர்கள் ஃபயர்ஃபாக்ஸ் கூலிப்படை குழுவைச் சேர்ந்த கரடுமுரடான வீரர்கள் அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் அகிலன் போலி அடையாளத்தை தொடர்ந்து பயன்படுத்தினால் அவர் அம்பலப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் தன்னை கொல்ல யார் சதி செய்கிறார்கள் என்பது அவருக்கு முன்பு தெரியாது. இப்போது சந்தேகத்திற்குரிய நபரை அவர் துல்லியமாக கண்டறிந்ததால் இனி ஒளிந்து கொண்டு கவனிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த நேரத்தில் அவன் செய்ய விரும்பிய ஒரே விஷயம் ஒன்றுதான், பதிலுக்கு பழிவாங்குதல். கோழையா? அந்த பெண் மந்திரவாதி எங்கிருந்தோ அந்த பெயரை அடையாளம் கண்டு கொண்டது போலவும் எங்கே என்று நினைவில் இல்லாதது போலவும் மென்மையாக முகத்தைச் சுளித்தாள். கிரே கேசில் டவுனின் பிரபு பரோன் ஆன்லர் கர்ஜிக்கும் வெள்ளை கரடி. பக்கத்திலிருந்து நைட் பிரதீபன் நினைவுபடுத்தினார். அது சரிதான், அது என் அப்பா. அகிலன் தனது இடது கையை இதயத்தின் மீது வைத்து அரை குனிந்து ஒரு நிலையான உன்னத வணக்கத்தைச் செய்தார். பெண் மந்திரவாதி சற்று தயங்கி எழுந்து நின்று முழங்கால்களில் குனிந்து வலது கையை இடுப்பில் அழுத்தி இடது கையால் தனது மந்திரவாதி அங்கியின் விளிம்பை தூக்கி மரியாதையுடன் வணங்கி பிரதிபலித்தார். இந்த உற்சாகமான அகிலன், இந்த பெண் மந்திரவாதி உண்மையிலேயே ஒரு உன்னதமானவர். பிரபுக்களிடமிருந்து வந்த ஒரு மந்திரவாதி. அது உண்மையிலேயே சுவாரஸ்யமாக இருந்தது. மேலும் நைட் பிரதீபன் மரியாதைக்குரிய மனப்பான்மையையும் அவர்களின் பயணம் முழுவதும் அவரது உறுதியான காவல் தோரணையையும் வைத்து பார்த்தால் இந்த பெண் மந்திரவாதி செயின்ட் ஹில்ட் குடும்பத்துடன் ஆழமான பிணைப்பை கொண்டிருந்திருக்கலாம். இருப்பினும் அகிலன் அவளுடைய உண்மையான அடையாளத்தை ஆழமாக ஆராயும் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. தற்போது பேரரசின் பிரபுக்களுக்கும் மந்திரவாதிகள் சபைக்கும் இடையிலான உறவு மந்தமாக இருந்தது. எனவே ஒரு பிரபுத்துவ பின்னணியைச் சேர்ந்த மந்திரவாதியாக அவள் இருப்பது உண்மையில் மிகவும் மோசமான ஒன்றாக இருந்தது. மேலும் அவள் இவ்வளவு காலமாக தன் தோற்றத்தை மறைத்து வந்திருப்பது தன் உண்மையான அடையாளத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்பதையும் குறிக்கிறது. லிட்டில் ஒயிட்டின் உதவியுடன் வடக்கு பிரதேசத்தின் உண்மையான ஆட்சியாளர்களான செயின்ட் ஹில்ட் குடும்பத்துடன் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள அகிலன் இங்கு வந்தார். அதுதான் அவருக்கு முன்னோடிக்கு பழிவாங்கவும் தற்போதைய நெருக்கடியிலிருந்து முழுமையாக தப்பிக்கவும் முக்கியமாக இருந்தது. நைட் அகிலன் மிரர் லேக் முகாமில் இருப்பார் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. பிரதீபன் அகிலனை உணர்ச்சிவசப்படாமல் பார்த்தார். அவரது அலட்சியமான கண்கள் ஒருவித ஆய்வுத் துணியை காட்டின. இது ஒரு தற்செயலான சந்திப்பு. அகிலன் தெளிவற்ற முறையில் பதிலளித்தார். பின்னர் விரைவாக தலைப்பை மாற்றி அவர்களின் பயணத்தின் நோக்கத்தை கேட்டார். நான் ஒரு விஷயத்தை கேட்கலாமா? எதிர்கால பயணத்திற்கான நமது திட்டம் என்ன? நைட் அகிலன், ஏதாவது ஆலோசனைகள் உள்ளதா? பதிலளிப்பதற்கு பதிலாக பிரதீபன் அந்த கேள்விக்கு பதிலளித்தார். அகிலன் அடையாளம் விவாதத்தில் பங்களிக்க அவருக்கு உரிமை அளித்தாலும் அவர் பிரதீபன் மற்றும் பிறரின் நம்பிக்கையை பெறுவார் என்று அது தானாகவே பரிந்துரைக்கவில்லை. பிரதீபனின் சந்தேகத்தை அகிலன் பொருட்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக அவர் ஒரு மரக்கிளையை எடுத்து தரையில் ஒரு அடிப்படை வரைபடத்தை வரைந்தார். எனக்கு சரியாக நினைவிருந்தால் எங்களுக்கு மிக நெருக்கமான பெரிய நகரம் தென்கிழக்கில் உள்ள பாலன் ஈகிள் சிட்டி சுமார் 4 அல்லது 5 நாட்கள் தொலைவில் உள்ளது. நாம் செல்லும் திசையின்படி அதுதான் நமது இலக்காக இருக்க வேண்டும், இல்லையா? ஆமாம். அகிலன் புவியியல் சூழலை நன்கு அறிந்திருப்பதைக் கண்டபோது பிரதீபன் அதை மறுக்கவில்லை. அகிலன் லேசாக சிரித்துக்கொண்டே கையில் மரக்கிளையுடன் பாலன் ஈகிள் நகரத்தைக் குறிக்கும் இடத்தைச் சுற்றி வந்தார். நாம் பாலன் ஈகிள் நகரத்திற்குச் செல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா? பிரதீபன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இருப்பினும் அகிலன் தனது உறுதியான கண்களில் நிச்சயமற்ற தன்மையின் குறிப்பை பிடித்தார். அவர்கள் தப்பி ஓடிய போது மிரர் லேக் முகாமில் நிறுத்தப்பட்டிருந்த செயின்ட் ஹில்டே குடும்பத்தைச் சேர்ந்த குதிரைப்படை படையினர் பலத்த உயிரிழப்புகளைச் சந்தித்தனர். இருப்பினும் எதிரிகள் அவர்களை துரத்துவது இடைவிடாமல் தோன்றியது. மேலும் அவர்களின் துரத்தல் மேலும் மேலும் தீவிரமடைந்து கொண்டிருந்தது. வெளிப்படையாக கூற வேண்டுமென்றால்
பிரதீபனும் அச்சுறுத்தும் சூழ்நிலையை உணரத் தொடங்கினார். நைட் அகிலன் ஏதாவது ஆலோசனை சொல்லுறாரா? இந்த முறை கேட்டது அந்தப் பெண் மந்திரவாதிதான். அகிலன் சிரித்துக்கொண்டே, பாலன் ஈகிள் நகரத்தை குறிக்கும் இடத்திற்கு மேலே ஒரு தடித்த எக்ஸ் வரைந்து, நாம் பாலன் ஈகிள் நகரத்திற்குச் செல்ல முடியாது. அது மரணத்திற்கான பாதை என்று திட்டவட்டமாகக் கூறினார். அந்தப் பெண் மந்திரவாதி முகம் சுளித்தார். அகிலன் பதிலால் அதிருப்தி அடைந்ததாகத் தோன்றியது. இருப்பினும் பக்கத்தில் இருந்த நைட் பிரதீபன், அப்படியானால் நாம் எந்த திசையில் செல்ல வேண்டுமென்று நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள் என்று கேட்டார். பிரதீபன் தனது வார்த்தைகளை மறுக்கவில்லை என்பதைக் கண்ட அகிலன், பிரதீபன் அவர்களைச் சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் பொறியை உணர்ந்திருக்க வேண்டும், அவர்கள் அதில் விழும் வரை காத்திருந்திருக்க வேண்டும் என்பதை உடனடியாக புரிந்து கொண்டார். சாலன் ஈகிள் சிட்டி அவர்கள் தப்பிக்கும் பாதையாக இருந்ததால் ட்ரோல்கள் நிச்சயமாக அந்த திசையில் பலத்த தடைகளை அமைப்பார்கள். வடக்கு. அகிலன் வடக்கு நோக்கி ஒரு பெரிய அம்புக்குறியை தரையில் எய்தார். வடக்கு. பெண் மந்திரவாதி அதிர்ச்சியுடன், நாம் அப்போது எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே திரும்பிச் செல்கிறோம் இல்லையா என்று கேட்டாள். ஆம், வடக்கு நோக்கிச் செல்வது மிரர் லேக்கேம் திசையை நோக்கிச் செல்லும். ஆனால் பிரதீபன் அமைதியாக இருந்தார். தரையில் உள்ள அடிப்படை வரைபடத்தை வெறுமையாகப் பார்த்தார். அவளை அமைதிப்படுத்த அகிலன் கையை உயர்த்தி விளக்கினார். வடக்குக்கு செல்வது சாத்தியமற்றது என்று நீங்களும் நினைத்தால் ட்ரோல்கள் நாங்கள் திரும்பி வருவோம் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள் என்பதை இது நிரூபிக்கவில்லையா? ஆனால் அப்படியிருக்காது. நேராக பொறிக்குள் சிக்கிக்கொள்வோம். உண்மையில் நம்மைச் சுற்றி ஒரு பெரிய வலை உள்ளது, அது தொடர்ந்து நம்மளை இறுக்கிக் கொண்டிருக்கிறது. அகிலன் தனது வலது உள்ளங்கையை நீட்டி உடனடியாக அதை பற்றிக் கொண்டார். ஆனால் இந்த வலையின் பலவீனமான பகுதி வடக்கில் உள்ளது. நாம் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட விரும்பினால் நமது சிறந்த தேர்வு திரும்பி வடக்கு நோக்கிச் செல்வதான். மேலும் அகிலன் இடைநிறுத்தினார், அஜயன் உண்மையான முக்கிய படையும் வடக்கிலும் இருக்க வேண்டும், இல்லையா? நைட் பிரதீபன் கண்கள் கலங்கின. ஆனால் அவர் இன்னும் அமைதியாகவே இருந்தார். சூழ்நிலையை உணர்ந்த பெண் மந்திரவாதி அஜயன் போர் நோக்கங்களை அகிலன் யூகிக்க முடிந்ததைக் கண்டு ஆச்சரியப்படவில்லை. அதற்கு பதிலாக, ட்ரோல் இராணுவத்திற்கு எதிராக அஜயனுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா என்று நேரடியாக கேட்டார். அகிலன் கைகளை விரித்து தலையை ஆட்டினான். அஜயன் எத்தனை வீரர்களை கட்டளையிட்டார், அவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள், அல்லது அஜயனின் கட்டளை திறன்கள் எவ்வளவு திறமையானவை என்பது அவருக்கு தெரியாத போது போரின் முடிவை அவரால் எப்படி யூகிக்க முடியும்? இந்த உண்மைகள் எதுவும் அவருக்கு தெரியாது. அஜயன் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அது எங்களுக்கு பெரிய கவலை இல்லை. ஏனென்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது நம்மை துரத்துபவர்கள் பின்னும் வேட்டை வலையிலிருந்து தப்பிப்பதுதான். நாங்கள் தப்பித்தவுடன் சிண்டியன் குதிரைப்படையை அனுப்பலாம், மிரர் லேக் போர்க்களத்தில் நிலைமை பற்றிய தகவல்களை சேகரிக்கலாம், பின்னர் மேலும் திட்டங்களை வகுக்க முடியும். அந்த வழியில் நாங்கள் சூழ்ச்சி செய்வதற்கு அதிக இடம் கிடைக்கும். சிறிது நேரம் யோசித்த பிறகு அகிலன் வார்த்தைகளில் ஏதோ அர்த்தம் இருப்பதாக அந்த பெண் மந்திரவாதி ஒப்புக்கொண்டார். ஆனால் அவள் சிறு வயதிலிருந்தே மர்மமான ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தி வந்தாள், எந்த இராணுவ கல்வியும் பெறவில்லை. அதனால் அகிலனின் துணிச்சலான பரிந்துரைகள் தர்க்கரீதியானதாக தோன்றினாலும் அவளால் உறுதியாகச் சொல்ல முடியவில்லை. மேலும் இந்த விஷயத்தில் பிரதீபனின் கருத்தை பெற வேண்டியிருந்தது. பிரதீபன் தனது உதடுகளை ஈரப்படுத்திக் கொண்டு சிறிது நேரம் யோசித்துவிட்டு இறுதியில் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று தலையசைத்தான். அகிலன் நிம்மதிப் பெருமூச்சு விட்டார். திரும்பி வடக்கு நோக்கிச் செல்வதுதான் வலையிலிருந்து விடுபட சிறந்த வாய்ப்பு என்பது உண்மைதான் என்றாலும் அவர் முன்னோக்கி நகர வேண்டாம் என்று வலியுறுத்தியதற்கான உண்மையான காரணம் அவர் வெளியிடாத ஒன்று. இன்னும் முன்னால் பாலன் ஈகிள் சிட்டி இருந்தது. அங்கு அவரது முன்னோடியின் கொலைக்கான முக்கிய சந்தேக நபரான அவரது சகோதரி நளினி காத்திருக்க வாய்ப்புள்ளது. அது வெறும் நளினி உருவாக்கிய ஒரு திட்டமாக இருந்தால் அகிலன் அதிகமாக கவலைப்பட மாட்டார். இருப்பினும் பாலன் ஈகிள் நகரத்தின் கவுண்ட் விமானம் இதில் ஈடுபட்டிருந்தால் இப்போது அங்கு செல்வது ஒரு பொறியில் சிக்கிக் கொள்வதற்குச் சமம். சரி,
நாளைக்கு நாம முதல்ல திரும்பி வடக்கு நோக்கிப் போறோம். அகிலனின் திட்டத்துடன் பிரதிபனும் உடன்படுவதைப் பார்த்ததும் அந்த பெண் மந்திரவாதி இறுதியாக ஒரு முடிவு எடுத்தாள். பின்னர் அவள் பூனையை அகிலனிடம் திருப்பிக் கொடுத்து, ஏன் அதை லிட்டில் ஒயிட் என்று அழைக்கிறீர்கள் என்று ஆர்வத்துடன் கேட்டாள். அகிலன் சிரித்துக்கொண்டே குட்டை முடிக்கொண்ட தூய நீலப் பூனையை திரும்பப் பெற்றுக் கொண்டார். லிட்டில் ஒயிட் என்ற பெயர் நன்றாக இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, அது எதிர்பாராததுதான் டோட் என்று அகிலன் சிரித்துவிட்டு, உன்னுடைய எல்லா எண்ணங்களையும் எல்லோரிடமும் வெளிப்படுத்துவது உனக்கு நல்ல விஷயமாகத் தோன்றுகிறதா என்று ஆபாசமாக பதிலளித்தான். பெண் மந்திரவாதி சிரித்தாள். அவளுடைய பெரிய கண்கள் உடனடியாக அரை நிலவுகளை உருவாக்கின. அத்தியாயம் 15 வடக்கு 1 நோக்கிச் செல்கிறது. காட்டில் ஒரு ஓடையின் ஓரத்தில் ஒரு பூதம் ஓநாய் படை தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. அவரைச் சுற்றி மேலும் 4 தோழர்கள் காவல் காத்தனர். வனாந்தரத்தில் உயிர் வாழ்வதில் அனுபவம் வாய்ந்த அனைவருக்கும் நீர் ஆதாரங்களின் முக்கியத்துவம் தெரியும். ஆனால் அதன் பெரும் முக்கியத்துவம் காரணமாக அது ஒரு இயற்கை பொறியாக மாறிவிட்டது. ஒரு ஓநாய் படை வீரர் தண்ணீர் எடுத்து முடித்துவிட்டு தனது தோழர்களுக்கு இடங்களை மாற்றிக்கொள்ளுமாறு சமிக்கை செய்கிறார். அப்போதுதான் அவர் ஒரு தொந்தரவான இருப்பின் குறிப்பைக் கண்டறிந்து உடனடியாக தனது இடுப்பிலிருந்து வளைந்த கத்தியை எடுக்கிறார். மற்ற 4 ஓநாய் குதிரைப்படை வீரர்களும் தங்கள் தோழரின் செயலால் திடுக்கிட்டு பதற்றத்துடன் தங்கள் சுற்றுப்புறங்களை உடனடியாக ஸ்கேன் செய்தார்கள். இருப்பினும் எதுவும் தெரியவில்லை. மரங்களின் உச்சிகளினூடே சலசலக்கும் தென்றலின் சலசலப்பான சத்தத்தைத் தவிர காடு முற்றிலும் அமைதியாக இருக்கிறது. ஓநாய் படை வீரர்கள் தங்கள் பாதுகாப்பை குறைத்து விடுவதில்லை, மாறாக அவர்களின் பதற்றம் அதிகரிக்கிறது. ஏனென்றால் அது மிகவும் அமைதியாக இருக்கிறது. மூச்சு திணற வைக்கும் அமைதியில் அம்புகளின் அலறல் சத்தம் ஊடுருவுகிறது. இதைத் தொடர்ந்து 2 வேதனையான அலறல்கள் மீதமுள்ள 3 ட்ரோல்களுக்கும் தங்கள் 2 அம்பு எய்த தோழர்கள் இறந்துவிட்டார்களா அல்லது உயிருடன் இருக்கிறார்களா என்பதை சரிபார்க்க நேரமில்லை. அவர்கள் தங்கள் பனி ஓநாய்கள் மீது அவசரமாக தாக்குதல் நடத்தி தப்பிச் செல்ல முயன்றார்கள். அவர்களைத் துரத்து நெய் பிரதீபன் முழக்கமிட்டு துரத்தலில் முன்னிலை வகித்தார். அவருக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான மனித குதிரை வீரர்கள் புறப்படுகிறார்கள். அமைதியான காலை நேரத்தில் இரத்தத்தில் நனைந்த ஒரு படுகொலைக்கான முன்னுரை மீண்டும் ஒருமுறை எதிரொலிக்கிறது. பொதுவாக போர்க்குதிரைகளுடன் ஒப்பிடும்போது பனி ஓநாய்கள் குறுகிய வேகத்தில் சிறந்து விளங்குகின்றன. ஆனால் நீண்ட ஓட்டங்களில் அவற்றின் சகிப்புத்தன்மை ஒப்பீட்டளவில் குறைவாகவே இருக்கும். இவ்வாறு 3 ட்ரோல் ஓநாய் படை வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வேகமாக ஓடிய பிறகு அவர்கள் பின்னால் இருந்த வாலை அசைக்கத் தவறியது மட்டுமல்லாமல் அவர்கள் சிக்கிக் கொண்டனர். மேலும் இடைவெளி குறையும் போது மனித அம்புகள் மீண்டும் அவர்களை தாக்குகின்றன. சிறிது நேரத்திலேயே மேலும் 2 ஓநாய் படை குதிரைப்படை வீரர்கள் அம்புகளால் கொல்லப்படத் தொடங்கினார்கள். மீதமுள்ள கடைசி குதிரைப்படை வீரர் விரக்தியில் தான் சவாரி செய்து கொண்டிருந்த பனி ஓநாயின் பின்புறத்தில் தனது கத்தியை குத்தினார். ஐயோ! வலி காரணமாக ஐஸ் பிளேன் ஓநாய் உடனடியாக வேகமாக ஓடத் தொடங்கியது. பின்தொடர்பவர்களிடமிருந்து சிறிது தூரத்தை இருக்கும் படி பார்த்துக் கொண்டது. இருப்பினும் இதுபோன்ற சுயநமுற்றோரின் மூலம் பெறப்பட்ட குறுகிய கால வேக அதிகரிப்பு அதிக நேரம் நீடிக்காது. அதிக இரத்தப்போக்கு கொண்ட ஓநாய் படிப்படியாக பலவீனமடைந்து இறுதியில் மனித குதிரைப்படையால் பிடிக்கப்பட்டு அம்பினால் குத்தப்பட்டு பின்னர் தரையில் விழுந்தது. பூதம் தரையில் சில முறை உருண்டு பின்னர் சங்கடமாக மேலே எழுந்து நின்று முன்னோக்கி ஓட நினைத்தது. பிரதீபன் தனது குதிரையில் வேகமாக முன்னேறி ஒரே அடியில் பூதத்தின் தலையை துண்டித்தார். அவன் மூச்சு வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் முன்பே முன்னால் உள்ள காடுகள் கிளர்ந்தெழுந்து ஓநாய் குதிரைப்படை வீரர்களின் கூட்டம் வெளியே குதித்து ஓடியது. அவர்கள் ஒரு அடி மிக மெதுவாக எடுத்து வைத்தார்கள். ஸ்கவுட்ரோல்களின் முன்னணி படையை கையாளும் தனது வேகம் போதுமானதாக இல்லை என்பதை உணர்ந்த பிரதீபன் பெருமூச்சு விட்டார். மேலும் அது அதிக எதிரிகளை ஈர்த்தது. வரும் ஓநாய் குதிரைப்படையின் தூரத்தை மதிப்பிட்ட பிறகு இந்த போர் தவிர்க்க முடியாதது என்பதை பிரதீபன் அறிந்து கொண்டு சத்தமாக கட்டளையிட்டார். முன்னோக்கி நகருங்கள். மனித குதிரைப்படை சிறிது நேரத்திற்கு முன்பு வேகமாக ஓடியதால் மூச்சு வாங்கவே நேரம் கிடைக்கவில்லை. அதற்குள் பிரதீபன் எதிரியை சந்திக்க தயாராக முக கவசத்தை கீழே இறக்கிவிடுமாறு கட்டளையிடுகிறார்.
அதிர்ஷ்டவசமாக வரும் ஓநாய் படை வீரர்கள் அதிக எண்ணிக்கையில் இல்லை, அவர்கள் போரில் எதிர்கொள்ளப்படலாம். கொள்ளுங்கள். அவற்றுக்கிடையேயான தூரம் குறையும் போது இரு தரப்பினரும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஸ்பிரிண்ட் நிலைக்கு நுழைந்தார்கள். பின்வாங்குவதும் இல்லை, தப்பிப்பதும் இல்லை, நிச்சயமாக கருணையும் இல்லை. பாதைகள் குறுகும் போது துணிச்சலானவர்கள் வெற்றி பெறுவார்கள். கொல்லுங்கள். பூம். மிகப்பெரிய தாக்குதலின் போது இரத்தமும் உடைந்த எலும்புகளும் எல்லா திசைகளிலும் சிதறின. அது இரத்த களரியாகவும் காட்டுமிராண்டித்தனமாகவும் கொடூரமாகவும் இருந்தது. உயிர்கள் தியாகங்களாக வழங்கப்பட்டன, அவற்றின் இரத்தம் அலங்காரமாக செயல்பட்டது. அமைதியான காடு உடனடியாக ஒரு பயங்கரமான பலி மேடையாக மாறியது. கடுமையான போருக்கு பிறகு மனிதர்கள் இறுதியில் வெற்றி பெற்றனர். செயின்ட் ஹில்டே குடும்பத்தைச் சேர்ந்த இந்த குதிரைப்படை பிரிவு உண்மையிலேயே உயரடுக்குடையது. மேலும் அகிலன் கணிப்பு சரியாக இருந்தது. ட்ரோல்கள் வடக்கு நோக்கிய திசையில் தங்கள் படைகளை பெரிதாக நிலைநிறுத்தவில்லை. தப்பி ஓடிய இந்த மனித வீரர்கள் பிரதான போர்க்களத்திற்கு திரும்பத் துணிவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பது தெளிவாகிறது. அவர்களை துரத்து. மீதமுள்ள டஜன் ட்ரோல்கள் தப்பிக்க முயற்சிப்பதைக் கண்ட பிரதீபன் உடனடியாக பின்தொடர உத்தரவிட்டார். இந்த உயிரினங்கள் தப்பிக்க அவர்களால் அனுமதிக்க முடியவில்லை, இல்லையெனில் அவை சந்தேகத்திற்கு இடமின்றி இன்னும் அதிகமான பின்தொடர்பவர்களை ஈர்க்கும். அப்போது காட்டுக்குள் திடீரென்று ஒரு நீல நிற ஒளி வந்தது. அதை பார்த்து பூதங்கள் பின்வாங்கிக் கொண்டிருந்த திசையில் பருவநிலை உடனடியாக மாறிவிட்டதாக தோன்றியது. தரையையும் மரங்களின் உச்சிகளையும் உறைபனி வேகமாக மூடியது. அதைத் தொடர்ந்து ஐஸ் சமவெளி ஓநாய்கள் வந்து அவற்றின் அணிவகுப்பை தடுத்தன. இது மந்திரம். ஓநாய் படை தலைவர் கத்த, அவரது கண்களில் விரக்தி தெரிந்தது. ஆம், பின்னால் மறைந்திருந்த பெண் மந்திரவாதி இறுதியாக தனது மந்திரத்தை முடித்தாள். ஃப்ரோஸ்ட் நோவா என்ற 3ஆம் நிலை மந்திரம் ஓநாய் படையின் தப்பிக்கும் வேகத்தை குறைத்து சரியாக வெடித்தது. அவர்கள் அனைவரையும் கொல்லுங்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மெதுவாக நகர்வது போல் நகர்ந்து கொண்டிருந்த ட்ரோல்களை ஒவ்வொன்றாக துண்டித்து பிரதீபன் தலைமை தாங்கினார். ஓநாய் படை தலைவரை தாக்கிய அகிலன் ஆயுதம் ஏந்திய அவரது வலது கையை வெட்டி அவரை கொல்லாமல் விட்டுவிட்டார். நான் அவரிடமிருந்து சில தகவல்களை பெற முயற்சிப்பேன் என்று ஓநாய் படையின் பாதி இறந்த தலைவரை இழுத்துச் சென்ற அகிலனை பிரதீபன் அழைத்தார். சரி, ஆனா நீங்க சீக்கிரமா இருங்க, நாம இங்க ரொம்ப நாள் தங்க முடியாது. பிரதீபன் தலையசைத்துவிட்டு தன் படைகளுக்கு சத்தமாக, சீக்கிரம் போர்க்களத்தை சுத்தம் செய்ய உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன் என்று கட்டளையிட்டார். ஆமாம் ஐயா. மாஸ்டர் அகிலன், உங்களுக்கு உதவி தேவையா? நைட் லோஷன் உதவி செய்ய அருகில் வந்தார். தேவையில்லை, இதை நான் கையாள முடியும் என்று லோசனின் அன்பான வாய்ப்பை அகிலன் மறுத்து, பின்னர் ஓநாய் படையின் தலைவரை ஒரு பெரிய மரத்தின் பின்னால் அழைத்துச் சென்று, சொல்லுங்கள், அருகில் வேறு ஏதேனும் ட்ரோல் படைகள் உள்ளதா என்று கேட்டார். ஓநாய் படை தலைவர் இரத்தக்கரை படிந்த எச்சிலை ஒரு வாய் நிறைய துப்பிவிட்டு கோபமாக, நான் உங்களுக்கு ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்று பதிலளித்தார். அகிலன் தலையை திருப்பி சாமர்த்தியமாக எச்சில் துப்பினார். பின்னர் தனது கத்தியை வெளியே எடுத்து உடனடியாக தனது கைதியின் தொண்டையை வெட்டினார். சரி, பிறகு நீங்கள் இறக்கலாம். ஏய், ஓநாய் படை தலைவர் கண்களை விரித்து கேட்பது போல் கேட்டார். ஏன் நீங்கள் விதிகளின்படி விளையாடவில்லை? கைதி மூச்சு விடுவதை நிறுத்தியவுடன் அகிலன் சுற்றி பார்த்தார். யாரும் அவரை கவனிக்கவில்லை என்பதைக் கண்டு திருட்டுத்தனமாக தனது தண்ணீர் பையை வெளியே எடுத்தார். அது சரிதான், அகிலன் உண்மையான நோக்கம் ஒருபோதும் விசாரணை செய்யக்கூடாது என்பதாகும். சண்டையின் போது ஓநாய் படையின் இந்த தலைவர் ஒரு சாமுராய் என்பதை அவர் கவனித்திருந்தார். மனித மாவீரர்களைப் போலவே சாமுராய்களும் பூத பழங்குடியினரிடையே ஒரு குறிப்பிட்ட தொழிலாக இருந்தனர். அவர்கள் போரின் கடவுளுக்கு சேவை செய்தனர். இதனால் அவர்கள் புனிதக் களத்திற்கு ஏறும் திறனை பெற்றனர். போர் வீரர்களின் இரத்தம் எந்த சிறப்பு விளைவுகளையும் ஏற்படுத்தாது என்பதை கண்டுபிடித்த பிறகு
ஒரு சாமுராய் இரத்தம் ஒரு மனித நேட்டையைப் போலவே இருக்குமா? அது தனது சக்தியை அதிகரிக்க உதவுமா என்பதை பார்க்க முயற்சிக்க வேண்டும் என்று அகிலன் நினைத்தார். மேலும் இந்த ஓநாய் படை தலைவரின் பலம் 2வது மற்றும் 3வது நிலைக்கு இடையில் இருக்க வேண்டும். இது அகிலனின் தற்போதைய நிலையை விட அதிகமாக இருக்க வேண்டும். எனவே சாமுராய்களின் இரத்தம் உண்மையிலேயே சில விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தால் அவர் அதை விரைவில் கண்டுபிடித்திருப்பார். கண் இமைக்கும் நேரத்தில் 10 நிமிடங்கள் கடந்துவிட்டன. அகிலன் வழிந்த இரத்தத்தை முழுமையாக நிரப்பப்பட்ட தண்ணீர் பையை தனது உடலுக்கு அருகில் கவனமாக மறைத்து வைத்துவிட்டு தனது குழுவிடம் திரும்பினார். போர்க்களம் அழைக்கப்பட்டது. அனைத்து ட்ரோல்களும் அவற்றின் ஓநாய் படைகளும் கொல்லப்பட்டன. அவற்றின் உடல்கள் கவனக்குறைவாக காட்டில் சிதறிக் கிடந்தன. மனித உயிரிழப்புகள் அவசரமாக அடக்கம் செய்யப்பட்டன. இந்த போரைத் தொடர்ந்து இந்த தப்பியோடிய படையில் எஞ்சியிருந்தவர்களின் எண்ணிக்கை 100க்கும் குறைவாக குறைந்துவிட்டது. தோராயமாக எண்ணி பார்த்தால் 70 அல்லது 80 பேர் மட்டுமே எஞ்சியிருப்பதை அகிலன் கண்டுபிடித்தார். அகிலன் ஒரு பெருமூச்சு விட்டு குதிரையில் ஏறி புறப்படத் தயாரானார். அந்த நேரத்தில் பெண் மந்திரவாதியின் போர்க்குதிரையை வழிநடத்தும் பிரதீபன் அகிலன் அருகே வந்தார். நைட் அகிலன். மேடம், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? பெண் மந்திரவாதி வெட்கத்துடன் தலையை குனிந்தாள். அகிலன் பார்வையை தவிர்ப்பது போல் அவள் குரலில் கூச்சத்தின் ஒரு சாயல் இருந்தது. நானும். நீ சவாரி செய்யும் அதே குதிரையில் சவாரி செய்யலாமா? அத்தியாயம் 16. அகிலன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த போராடுகிறான். கருப்புத் துளிக்குப் பின்னால் கூட பெண் மந்திரவாதியின் முகத்தில் ஒரு பளபளப்பான எழுச்சியை அகிலன் காண முடிந்தது. அப்போதுதான் அவள் தங்க நிறமுடி வெண்மையாக மாறியிருப்பதை அவன் கவனித்தான். திடீரென்று. மேலும் முடி இழைகள் உறைபனியின் ஒளியை வெளிப்படுத்தின. அவள் தன் மானாசக்தியின் மீதான கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு உதவி தேவைப்பட்டது என்பதில் ஆச்சரியமில்லை. நிச்சயமாக இது என் மரியாதை. அந்த பெண்மணி முதல் நகர்வைச் செய்ததால் அகிலன் பதிலுக்கு அடக்கமாக விளையாட மாட்டார். மேலும் இந்த படையில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் பிரபு என்ற தனது அடையாளம்தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவள் திடீரென்று அவரை விரும்பியதால் அல்ல. ஆம், இனத்தின் பாகுபாடு. இது இந்த உலகில் மிகவும் பரவலாக உள்ளது. நைட் பிரதீபன் ஒரு வலிமையான சக்தியாக இருந்தாலும், ஒரு கையால் அகிலனை நசுக்கும் திறன் கொண்டவராக இருந்தாலும் கூட, ஆனால் வழங்கப்பட்ட பிரபுத்துவம் இல்லாமல் அல்லது ஒரு உன்னதமான பதவிக்கு சாத்தியமான வாரிசாக இல்லாமல், அவர் உயர் பிரபுக்களின் பார்வையில் பயிற்சியில் ஒரு பிரபுவாக மட்டுமே இருந்தார். அவர் இன்னும் உண்மையான பிரபுத்துவத்தின் வாசலில் அடியெடுத்து வைக்கவில்லை. மாவீரர்களின் மோசமான இக்கட்டான நிலையை துல்லியமாக வெளிப்படுத்த, சாமானியருக்கு அவர்கள் பிரபுக்கள், ஆனால் பிரபுக்கள் அவர்களை சாமானியர்களாகவே பார்த்தார்கள். எனவே அந்த உன்னத பெண் மந்திரவாதி அகிலனை தேர்ந்தெடுப்பார். ஆனால் அவர் அதிகம் நம்பிய மிகவும் பரிச்சயமான பிரதீபன் தன்னுடன் நெருங்க விடமாட்டார். நிச்சயமாக பிரதீபன் துருப்புக்களை வழிநடத்த வேண்டியிருந்ததாலும் கவனத்தை சிதறடிக்க முடியாததாலும் கூட இது இருக்கலாம். பெண் மந்திரவாதியின் போர்க்குதிரையின் மீது ஏறுவதற்காக தனது குதிரையை இறக்கி அகிலன் யோசித்துக் கொண்டிருந்தார். மென்மையான வெப்பம் இல்லை, ஆனால் கடும் குளிர். அகிலனுக்குள் ஏதோ ஒன்று கொதித்துப் பொங்கத் தொடங்கியிருந்த காம உணர்வுகள் உடனடியாக அடக்கப்பட்டன. பெண் மந்திரவாதி அரவணைப்பையும் நம்பகத்தன்மையும் தேடுவது போல் அகிலன் அரவணைப்பில் உறுதியாக கூடு கட்டிக்கொண்டாள். பிரதீபன் அகிலன் மீது ஒரு எச்சரிக்கை பார்வையை செலுத்தினார். பின்னர் மீண்டும் அணிவகுத்து துருப்புக்களை புறப்படுவதற்கு தயார்படுத்த திரும்பினார். மன்னிக்கவும் நைட் அகிலன், நான் இப்போதெல்லாம் அடிக்கடி மந்திரத்தை பயன்படுத்துகிறேன். கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். அதனால்தான் எனக்கு உங்கள் உதவி தேவை. அப்படிச் சொல்லாதே. நாங்கள் ஆபத்திலிருந்து தப்பிக்க உதவுவதற்காக நீ இதைச் செய்தாய். கவலைப்படாதே, நான் உன்னைப் பார்த்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை படை புறப்பட்டது. அவர்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்ததால் குதிரை சவாரி சமதளமாக இருந்தது. அந்த பெண் மந்திரவாதியின் உடல் பலவீனமாக இருந்தது. அகிலன் கைகளால் கட்டப்பட்ட குதிரையில் அவள் நிற்கவே முடியவில்லை. நீங்க நல்லா இருக்கீங்களா? தன் கைகளில் இருந்த பெண் மந்திரவாதி லேசாக நடுங்குவதை உணர்ந்த அகிலன், நான் வேகத்தைக் குறைக்க வேண்டுமா?
என்று கேட்க குனிந்தான். நான் நலமாக இருக்கிறேன், தேவையில்லை. பெண் மந்திரவாதி பற்களை கடித்துக் கொண்டு, நாம் இந்த இடத்தை விட்டு விரைவில் வெளியேற வேண்டும். சரி. அந்த குண்டும் குழியுமான சவாரி இரண்டும் இறுக்கமாக அழுத்தப்பட்டதால் தவிர்க்க முடியாமல் சில உராய்வுகள் ஏற்பட்டன. பின்னர் அகிலன் வெட்கத்துடன் தனது உடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தனது இரத்தம் குவிந்திருப்பதைக் கண்டுபிடித்தார். காட்டேரிகளுக்கும் அந்த திறன் இருப்பது போல் தோன்றியது. அவனுக்கு ஓய்வு கிடைக்கும் போது இதை அவன் நினைவில் கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டவசமாக அகிலன் இப்போது தனது இரத்த ஓட்டத்தை சுதந்திரமாக கட்டுப்படுத்த முடியும். எனவே எந்தவொரு அசௌகரியத்தையும் தவிர்க்க ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவிந்திருந்த இரத்தத்தை தனது உடலின் மற்ற பகுதிகளுக்கு மாற்றினார். உன் பேர் என்ன? அவன் கவனத்தை திசை திருப்ப அகிலன் சாதாரணமாக கேட்டான். அந்த பெண் மந்திரவாதி ஒரு கணம் தயங்கினாள். ஆனால் அவள் ஆர்த்தி என்று பதிலளித்தாள். இருப்பினும் அவள் தன் குடும்பப் பெயரைக் குறிப்பிடவில்லை. அகிலன் தன் புருவங்களை சுருக்கி, சத்தியத்தின் மலரா என்று கேட்டான். உனக்கு எல்விஷை தெரியுமா? ஆர்த்தியின் குரலில் ஆச்சரியம் தெளிவாகத் தெரிந்தது. நிச்சயமாக, இது ஒரு அதிநவீன பிரபுவுக்கு ஒரு முக்கிய திறமை என்று அகிலன் வழுப்பினார். உண்மையில் அகிலன் குடும்பத்தின் கௌரவத்தை உயர்த்த எப்போதும் பாடுபடும் வைராக்கியமான சமையல்காரரான எமோன் இந்த அறிவில் சிலவற்றை மிகுந்த சிரமத்துடன் புகுத்தியிருந்தார். ஆனால் அகிலன் அதில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே புரிந்து கொண்டார். அதைச் சமாளிக்க போதுமானதாக இருந்தது. இந்த விஷயத்தில் ஒரு சிறிய அறிவு போதுமானதாக இருந்தது. ஐனு கோய்மாஸ் கூவி, லாரலின் லுகா மியோல் ஆர்த்தியின் உதடுகளிலிருந்து மீண்டும் எல்விஷின் ஒரு சரம் நழுவியது. மானா சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை முதலில் கற்றுக்கொண்ட இனம் என்பதால் பல மந்திரங்களை எல்விஷ் மொழியில் உச்சரிக்க வேண்டும். எனவே அது மந்திரவாதிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய மொழியாக மாறியது. என்ன? ஆனால் பாதை கற்றுக்கொண்டு அகிலன் தடுமாறினார். தேஹே! அகிலன் குழப்பமான பார்வையை பார்த்து ஆர்த்தி சிரித்தாள். சிக்கிக்கிட்ட பொண்ணு. என்ன? ஆர்த்தியின் மெல்லிய புருவங்கள் சுருக்கப்பட்டன. நீ இப்போது எந்த மொழி பேசிக் கொண்டிருந்தாய்? அகிலன் அசிங்கமாக சிரித்தான். அவன் நிச்சயமாக சீன மொழி பேசுகிறேன் என்று அவளிடம் சொல்ல மாட்டான். அது கொஞ்சம் குவென்யா மாதிரியே கேட்டது என்று ஆர்த்தி யூகித்தாள். ஆனால் பின்னர் தலையை ஆட்டினாள். இல்லை, அது இருக்க முடியாது. குவென்யா என்பது உயர் எல்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான மொழியாக இருந்தது. ஆனால் உயர் எல்ஸை போலவே அது நீண்ட காலமாக உலகிலிருந்து மறைந்துவிட்டது. இன்றைய எல்ஸ் மற்றும் நாகா இனங்கள் உண்மையில் ஒரு காலத்தில் உயர் எல்ஸின் சந்ததியினர். எனவே அவர்களின் மூதாதையர்களின் அடிச்சுவடுகளை பின்தொடர்வதற்காகவோ அல்லது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத பண்டைய மர்மமான புத்தகங்களை ஆராய்வதற்காகவோ இந்த இரண்டு இனங்களுக்கும் மந்திரவாதிகளுக்கும் குன்யா எப்போதும் ஒரு முக்கிய ஆய்வாக இருந்து வருகிறது. துரதிருஷ்டவசமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகால ஆராய்ச்சி ஒரு சில டஜன் சொற்களின் உச்சரிப்பை மட்டுமே ஒன்றாக இணைக்க முடிந்தது. அதனால்தான் சரளமாக எல்விஷ் பேசக்கூட தெரியாத அகிலனுக்கு குவென்யாவை தெரியாது என்று ஆர்த்தி நம்பினாள். அவரது உச்சரிப்பு இப்போது புரிந்து கொள்ளப்பட்ட குவென்யா சொற்களைப் போலவே இருந்த போதிலும். குவென்யா என்பது என்ன மாதிரியான மொழி? இந்த வார்த்தையை அகிலன் முதன்முறையாக கேள்விப்பட்டார். அவள் எதிர்பார்த்தது போலவே ஆர்த்தி தனக்குள் நினைத்துக் கொண்டாள். அது உயர் எல்ஸின் பிரத்யேக மொழி. அது காலப்போக்கில் தொலைந்து போனது. அப்படியா என்று அகிலன் அலட்சியமாக பதிலளித்தார். அதைத் தொடர்ந்து ஒரு வினோதமான கேள்வி, உயர் எல்ஸுக்கு சரியாக என்னதான் ஆனது? உங்கள் மந்திரவாதிகள் கவுன்சில் அதை பற்றிய ஏதாவது கண்டுபிடித்ததா? இல்லை, ஆர்த்தி தலையை ஆட்டினாள். காலம் வெகு தொலைவில் உள்ளது. அப்போது என்ன நடந்தது என்பதை ஆவணப்படுத்தக்கூடிய ஒரே பண்டைய புத்தகங்கள் குவென்யாவில் எழுதப்பட்டவை. இந்த மந்திரவாதிகளின் மொழிகளை புரிந்து கொள்ளும் திறனை குறித்து தீவிரமாக சந்தேகித்து காலின் கண்களை அகிலன். இருப்பினும் ஆர்த்தி தனது தலையை தொங்கவிட்டுவிட்டார். ஆனால் என்ன? இருப்பினும் மந்திரவாதிகள் கவுன்சில் சில ஊகங்களைக் கொண்டுள்ளது. அவர்களை கேட்போம். உயர் எல்ஸ் மற்றும் ராட்சத டிராகனின் மறைவு கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. இதற்கிடையில் தெய்வங்கள், மகிமையின் இறைவன், போரின் கடவுள், விதியின் தெய்வம், புயல் கடவுள்,
அதே நேரத்தில் நம்பிக்கையை பரப்பத் தொடங்கினர். எனவே ஏதாவது தொடர்பு இருக்கலாம். மகிமையின் இறைவனை பற்றி ஊகிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? கொலின் அவளை உறுதியாக துண்டித்தான். அவர் அதைச் செய்ய வேண்டியிருந்தது. ஆர்த்தியின் ஊகம் ஓரளவு அர்த்தமுள்ளதாக அவர் நினைத்தாலும், இந்த கடவுள்கள் என்று அழைக்கப்படுபவர்களிடம் அவருக்கு அதிக மரியாதை இல்லை என்றாலும், ஒரு குதிரை வீரராக அவர் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டியிருந்தது. அது அவரது குணத்தின் ஒரு பகுதியாகும். இல்லையெனில் அவர் முழு பிரபுத்துவ வகுப்பினரிடமிருந்தும் நிராகரிப்பை எதிர்கொள்வார். ஒரு வெறிபிடித்த வீரனுடன் இது போன்ற விஷயத்தைப் பற்றி விவாதிப்பது முட்டாள்தனம் என்பதை ஆர்த்தியும் உணர்ந்தாள். அவள் பெருமூச்சு விட்டாள். உரையாடலில் ஆர்வம் இழந்தது போல் தோன்றியது. அகிலன் புண்படுத்தப்பட்டதாக பாசாங்கு செய்து அமைதியாக இருந்தார். காலப்போக்கில் தனது கைகளில் இருந்து உடல் படிப்படியாக வெப்பமடையத் தொடங்கியதை அகிலன் கண்டறிந்தார். வெளிப்படையாக அந்த பெண் மந்திரவாதி தனது மர்மமான எழுச்சியிலிருந்து மெதுவாக மீண்டு வந்தாள். இருப்பினும் இதன் மூலம் அவர்களின் உடல்களுக்கு இடையிலான உராய்வு இன்னும் காமவெறி மற்றும் காதல் நிறைந்ததாக மாறியது. சில பகுதிகளுக்கு இரத்தம் விரைந்து செல்வதை தடுக்க அகிலன் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியிருந்தது. இருப்பினும் ரோஜாவின் மெல்லிய நறுமணம் தொடர்ந்து அவன் மூக்கில் ஊடுருவி அவன் அமைதியற்ற இதயத்தை கிளறிக் கொண்டே இருந்தது. மாலை நெருங்கி அணி ஓய்வெடுக்க நின்றபோது அகிலன் இறுதியாக குதிரையிலிருந்து இறங்கினார். மிகுந்த நிம்மதியை உணர்ந்தார். இருப்பினும் அதே நேரத்தில் அவர் ஒரு தயக்கத்தை உணர்ந்தார். இன்றைக்கு நன்றி, நைட் அகிலன். எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அகிலன் குனிந்து சில அடிகள் நடந்த பிறகு திரும்பி, இன்று நீங்கள் சொன்ன எல்விஷ் சொற்றொடர் என்ன என்று கேட்டார். ஆர்த்தி சற்று தயங்கினாள். உண்மையை நம்பு, பொய்களை அல்ல. புரிஞ்சுது. அகிலன் புன்னகையுடன் தலையசைத்துவிட்டு வெளியேறினார். ஆர்த்தி பொய் சொன்னாள். அவள் உச்சரித்த எல்விஷ் சொற்றொடரின் கடைசி வார்த்தையை அகிலன் தற்செயலாக அறிந்தான். ஆனால் அகிலன் ஆர்த்தியை அம்பலப்படுத்தவில்லை. அவள் தன் உணர்வுகளைத் தவிர்ப்பதற்காக ஒரு சிறிய பொய்யைச் சொன்னாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். எல்விஷ் சொற்றொடரின் கடைசி வார்த்தை பொய் என்று அர்த்தமல்ல, அது தெய்வம் என்று பொருள்படும். எனவே ஆர்த்தி பேசிய எல்விஷ் சொற்றொடரின் உண்மையான அர்த்தம் தெய்வங்களை அல்ல, உண்மையை நம்புங்கள். அத்தியாயம் 17. தோற்கடிக்கப்பட்ட வீரர்கள். ஒரு பூத வீரனின் இரத்தம் வலிமையை அதிகரிக்க முடியாது. மங்கலான காலை வெளிச்சத்தில் அகிலன் ஆட்டுத்தோல் சுருளில் எழுதிக் கொண்டிருந்தார். ஆம், நேற்று இரவு பூத வீரனின் திருடப்பட்ட இரத்தத்தையெல்லாம் அவன் குடித்து விட்டான். ஆனால் அவன் உடலில் இருந்து எந்த விசித்திரமான எதிர்வினைகளையும் அவன் காணவில்லை. அது ஒரு குதிரை வீரனின் இரத்தமாகத்தான் இருக்க வேண்டுமா? அகிலன் சற்று விரக்தியுடன் முகாமைச் சுற்றிப் பார்த்தார். நெய்ட் ரோஷன் அகிலன் முன் சிறிது தூரத்தில் அமர்ந்து சிறிய வாய்களில் தண்ணீரைப் பருகிக் கொண்டிருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் அல்ல, அவர் ஒரு விசுவாசமான வேலைக்காரன். நெய்ட் பிரதீபன் அனைவரையும் அவசரமாகப் பேக் செய்து புறப்படத் தயாராக இருந்தார். அவனால முடியாது, அவனை வெல்லவும் முடியாது. ஒருவேளை அவர் பார்க்க மிரர் லேக் போர்க்களத்திற்குச் செல்லலாம். இருப்பினும் அந்தப் போர் நீண்ட காலத்திற்கு முன்பே நடந்துவிட்டது. சடலங்கள் மிருகங்களால் தின்னப்படாவிட்டால் அவை ஏற்கனவே மம்மிகளாக மாறியிருக்கலாம். ஒரு பழக்கமான நறுமணம் அகிலனின் எண்ணங்களுக்கு இடையூறாக இருந்தது. காலை வணக்கம் நைட் அகிலன். காலை வணக்கம் மிஸ் ஆர்த்தி. அகிலன் தன்முன் நின்றிருந்த நேர்த்தியான பெண் மந்திரவாதியை பார்த்தான். அவன் முகத்தில் இயல்பாகவே ஒரு புன்னகை வெளிப்பட்டது. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? வேற ஏதாவது உதவி தேவையா? இல்லை, இன்று நான் சொந்தமாக நிர்வகிக்க முடியும் என்று நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள். உரையாடலின் போது அகிலன் கண்கள் படிப்படியாக ஆர்த்தி மெல்லிய வெள்ளை கழுத்தை நோக்கி நகர்ந்தன. திடீரென்று அவன் யோசித்தான், மந்திரவாதியின் இரத்தம் வேலை செய்யுமா? அகிலன் தன் கழுத்தை உற்றுப் பார்ப்பதை ஆர்த்தி கவனித்தாள். சற்று வெட்கப்பட்டாள். அவள் அவனை கடுமையாகப் பார்த்து, நாம் போகலாம், நைட் பிரதீபன் நம்மை வற்புறுத்துகிறார் என்று முகம் சிவந்தாள். சரி. அகிலன் தனது போர்க்குதிரையின் மீது ஏறி ஆர்த்தியின் அருகில் நகர்ந்து அருகருகே பயணித்தார்.
ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான தூரத்தை குறைப்பதற்கு நெருக்கமான உடல் தொடர்பு சிறந்த வழியாகும். அகிலன் இதை நிச்சயமாக அறிந்திருந்தார். நேற்று ஒன்றாக சவாரி செய்த பிறகு ஆர்த்தியின் இதயத்தில்தான் ஒரு இடத்தை பிடித்துவிட்டதாக அவர் உறுதியாக நம்பினார். அவள் அதைக் கூட கவனித்திருக்க வாய்ப்பில்லை. ஆர்த்தி உண்மையில் கோபப்படவில்லை. மீண்டும் அகிலனோடு அரட்டை அடித்து நகைச்சுவையாக பேச ஆரம்பித்தாள். இருவரும் வடக்கு நோக்கித் தொடர்ந்தது. பயணம் மிகவும் அமைதியாக இருந்தது. பொது இராணுவத்துடன் இனி எந்த சந்திப்பும் இல்லை. ஒரு சில குருட்டுத் திருடர்கள் மற்றும் சில பொறுப்பற்ற மிருகங்கள் மட்டுமே. ஆனால் அனைவரையும் நைட் பார்த்திபன் மற்றும் அவரது குழுவினர் எளிதாக கையாண்டனர். அகிலனின் திட்டம் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்தது போல் தோன்றியது. அவர்கள் தங்களுக்கு பின்னால் வந்தவர்களை தற்காலிகமாக தடுத்துவிட்டனர். குதிரைகளின் சக்தியைச் சேமிக்க அணியின் வேகம் படிப்படியாக குறைந்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அகிலன் விரைவாக ஆர்த்தியை நெருங்கினார். இருப்பினும் அவளுடைய உண்மையான அடையாளத்தை அவன் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. அவள் எவரிலிருந்து வடக்குப் பகுதிக்கு திரும்பி வந்தாள் என்பது மட்டுமே அவனுக்குத் தெரியும். மிரர் ஏரிக்கு அருகில் செல்லும்போது ஆர்கேன் சிட்டி என்றும் அழைக்கப்படும் எவிர் பிரைட் பேரரசின் கிழக்கு பகுதிக்கும் பிரைட்மோன் வனத்திற்கும் இடையிலான எல்லையில் அமைந்திருந்தது. இது முன்பு எல்சின் பிரதேசமாக இருந்தது. ஆனால் அவர்கள் பிரைட்மோன் வனத்திற்குள் பின்வாங்கியதால் நகரம் மந்திரவாதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக எவிர் பிரகாசமான பேரரசின் கீழ் இருந்தது. ஆனால் நகரத்தின் மிக உயர்ந்த அதிகார மந்திரவாதிகள் சபையாகும். கிழக்கு பிரபுவுக்கோ அல்லது பேரரசின் பேரரசருக்கோ இந்த மர்மமான நகரத்தின் மீது உண்மையான கட்டுப்பாடு இல்லை. உரையாடலின் போது தான் மிகவும் இளமையாக இருந்தபோது மர்மக்கலையை படிக்க எவருக்குச் சென்றதாகவும் 10 வருடங்களுக்கும் மேலாக வடக்குப் பகுதிக்கு திரும்பவில்லை என்றும் ஆர்த்தி கூறினார். தனது முன்னோடியின் நினைவுகளைப் பெற்றிருந்த அகிலனை விட இந்த இடம் தனக்குப் பரிச்சயமற்றதாக இருந்தது. மேலும் ஜீவிதன் கட்டாய இராணுவ ஆணை உத்தரவை பார்த்தபோது ஆர்த்தி தானாக முன்வந்து மிரர் ஏரிக்குச் சென்று உதவியது அவர் செயின்ட் குடும்பத்துடன் மிக நெருக்கமான உறவைக் கொண்டிருந்ததைக் காட்டுகிறது. உண்மையில் சில பிரபுக்கள் தங்கள் பிரச்சாரங்களின் போது ஒரு மந்திரவாதி தங்களுடன் இருப்பதை விரும்பினர். எல்லாவற்றிற்கும் மேலாக மந்திரவாதிகள் நேருக்கு நேர் சண்டையிடுவதற்கு நல்லவர்கள் அல்ல என்றாலும் போர்க்களத்தில் அவர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. இருப்பினும் பிரபுக்களுக்கும் மந்திரவாதிகளுக்கும் இடையிலான மோதல்களை கருத்தில் கொண்டு பெரும்பாலான பெருமைமிக்க மந்திரவாதிகள் பிரபுக்களைப் பற்றி கவலைப்படவில்லை. ஒரு சில மந்திரவாதிகள் பிரபுக்களின் வேலையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாலும் அவர்கள் வழக்கமாக மிக அதிக விலையை கோருவார்கள். கட்டாய இராணுவ ஆணை ஒன்றை பார்த்தவுடன் தானாக முன்வந்து உதவி செய்யும் ஆர்த்தி போன்ற மந்திரவாதிகளைப் பற்றி யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். மாலைக்குள் குழு மீண்டும் ஓய்வெடுக்க முகாமிட்டது. இருப்பினும் நிலைமையை விசாரிக்க அனுப்பப்பட்ட சிண்டியன் குதிரைப்படையினர் விரைவில் திரும்பி வந்து கூறியதாவது: லார்ட் பிளிஸ் மிரர் ஏரியில் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடிய எச்சங்களாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் ஒரு சிறிய மனிதர் குழுவின் தடயங்கள் முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. படைகள் ஓடி வருகிறதா? அவர்களை இங்கே கொண்டு வாருங்கள். மிரர் ஏரியில் உள்ள போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடிய எச்சங்கள் இருப்பதை கேள்விப்பட்ட அகிலன் மற்றும் ஆர்த்தி உடனடியாக அங்கு விரைந்தனர். மிரர் லேக் போர்க்களத்தில் சரியாக என்ன நடந்தது என்பதையும் அஜயன் திட்டம் வெற்றியடைந்ததா என்பதையும் தெரிந்து கொள்ள அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தனர். எஞ்சியவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் இந்த குழு முகாமுக்குள் அழைத்துச் செல்லப்பட்ட போது அவர்களில் பழக்கமான முகங்கள் இருப்பதை அகிலன் கவனித்தார். மதிப்பிற்குரிய மாவீரர்களே, நீங்கள் என்னை நினைவில் கொள்கிறீர்களா? நான் கூலிப்படை குழுவான ஃபயர்பாக்ஸை சேர்ந்த கேசவன். அஜயனிடமிருந்து வந்து அவசர அழைப்பை நீங்கள் தனிப்பட்ட முறையில் வழங்குவது எனக்கு ஒப்படைக்கப்பட்டது. தப்பியோடிய துருப்புக்களுக்கு மத்தியில் பரிதாபமாக இருந்து கேசவன் பார்த்த பிரதீபன் தான் யார் என்பதை நினைவு கூற முடிந்தது. தனது சொந்த தந்தையை கொன்ற பிறகு இராணுவத்தில் சேர்ந்து அவரது மறக்க முடியாத மகனைப் போன்ற செயல் மறக்க முடியாதது. மிரர் லேக் முகாமில் நிலைமை என்ன? துயரம். இது அசாதாரண சோகம். கேசவன் உடனடியாக அழுதார். மலைகளிலும் சமவெளிகளிலும் எல்லா இடங்களிலும் போதங்கள், அவற்றில் நிறைய. அவை கண்டவுடன் கொல்கின்றன. நாம் அவற்றை எதிர்த்து போராட முடியாது. நம் சகோதரர்கள் பலர் இறந்துவிட்டார்கள். ஏரியில் குதிக்கும் வாய்ப்பை நான் பயன்படுத்தியிருக்காவிட்டால்
மரணத்திலிருந்து தப்பித்திருக்க முடியாது. அஜயன் தலைமையிலான இராணுவத்தை பார்த்தீர்களா? அஜயனா? கேசவன் சிறிது யோசித்தார். ஆமாம், உண்மையில் பூதப்படையின் பின்புறத்தில் ஒரு தங்க சிங்கக் கொடி தோன்றியதை நாங்கள் பார்த்தோம். இருப்பினும் ஆனா என்ன? திக்கிப் பேசுறதை நிறுத்து. பொறுமையிழந்து பிரதீபன் கோபத்தில் திட்டினான். ஆமாம். கேசவன் இனி தயங்கத் துணியவில்லை, வெளிப்படையாக பேசினான். இருப்பினும் அஜயன் தலைமையிலான இராணுவமும் பின்வாங்கியது போல் தெரிகிறது. அனைவரின் மீதும் அமைதி நிலவியது. பின்வாங்கவா? உண்மையான நிலைமை தோல்வியாகத்தான் இருந்தது. இந்த அதிர்ச்சியூட்டும் செய்தி அனைவரையும் ஒரு கணம் அதிர்ச்சியடையச் செய்தது. எதிர்பாராத விதமாக அவர்கள் தங்களை பின்தொடர்ந்தவர்களை விரட்டியடித்து சிறிது நேரத்திலேயே அவர்கள் இப்போது முன்னணியில் மிகவும் பயங்கரமான ட்ரோல் படையை எதிர்கொண்டனர். இந்த பயங்கரமான செய்தியை எல்லோரும் ஜீரணித்துக் கொண்டிருக்கும்போது பிரதீபன் திடீரென்று, உன் பின்னால் யாராவது பின்தொடர்பவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார். இல்லை. ஆரம்ப சில நாட்களில் ட்ரோல் இராணுவத்தின் சிறிய குழுக்கள் எங்களை பின்தொடர்ந்தன. ஆனால் அவை படிப்படியாக மறைந்துவிட்டன. ஒருவேளை அவர்கள் எங்களை முக்கியமானவர்களாக கருதாததால் என்று கேசவன் உடனடியாக பதிலளித்தார். பிரதீபன் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு தலையை திருப்பி ஆர்த்தியிடம், மிஸ், அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆர்த்தி கொஞ்சம் தயங்குவது போல் தோன்றியது. பின்னர் அறியாமலேயே தனது பார்வையை அகிலன் பக்கம் திருப்பினாள். பின்தொடர்பவரிடமிருந்து அனைவரும் தப்பிக்க வெற்றிகரமாக உதவிய பிறகு அகிலன் படிப்படியாக அவள் பார்வையில் செல்வாக்கு மிக்க நபராக மாறிவிட்டார். தப்பியோடியவர்களை கந்தலாக பார்த்து அகிலன் தாழ்ந்த குரலில், நாம் மேலும் திட்டமிட ட்ரோல் இராணுவத்தின் நடமாட்டத்தை ஆராய வேண்டும். ஆனால் இப்போது நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இந்த எச்சங்களை அசைத்துப் பார்ப்பதுதான் என்றார். ஏன்? அவர்களும் மனிதர்கள்தானே? ஆர்த்தி கூச்சலிட்டாள். முன்பு துரத்தி வந்தவர்களை விரட்டியடிப்பதற்கான திறவுகோல் நாம் அனைவரும் மிகுந்த இயக்கம் கொண்ட குதிரைப்படைகள் என்பதே. இப்போது 2 கால்களில் நடக்கும் இந்த எச்சங்களை நாம் விட்டுச் செல்லாவிட்டால் என்று அகிலன் கண்களை உருட்டி பொறுமையாக விளக்கினார். மதிப்பிற்குரிய மாவீரரே, மிரர் லேக் போருக்குப் பிறகு ஃபயர்பாக்ஸ் கூலிப்படை கிட்டத்தட்ட அழைக்கப்பட்டுவிட்டது. இருப்பினும் என் வீழ்ந்த சகோதரர்களை பழிவாங்க நான் உங்களை பின்தொடர தயாராக இருக்கிறேன். கேசவன் ஏதோ உணர்ந்தது போல் தோன்றியது. உடனடியாக சத்தமாக கத்தினார். மேலும் அவரது கிளர்ச்சியின் கீழ் தப்பி ஓடிய பல வீரர்களும் கூச்சலிடத் தொடங்கினர். ஆமாம், நம் சகோதரர்களை பழிவாங்க. ஐயா, தயவு செய்து எங்களை மீண்டும் போராட வழிநடத்துங்கள். எங்களை கைவிடாதீர்கள். பழிவாங்கு, பழிவாங்கு. குதிரைப்படையினர் சிலர் கிளர்ந்தெழுவதை பார்த்து அகிலன் வாயை மூடிக்கொண்டு இருக்க முடிந்தது. பின்னர் ஆர்த்தியை ஒரு தீவிரமான பார்வையுடன் பார்த்தார். அவள் சரியான தேர்வு செய்வாள் என்று நம்பினார். இருப்பினும் ஆர்த்தி அகிலனிடம் நியாயமாக, அவர்களும் எங்கள் தோழர்கள்தான், நான் அவர்களை கைவிட மாட்டேன் என்று உறுதியாக கூறினார். பின்னர் உற்சாகமாக ஓடிப்போன வீரர்களை ஆறுதல் படுத்த அவள் திரும்பி பார்த்தாள். அகிலன் ஒரு உதவியற்ற பெருமூச்சை மட்டுமே விட முடிந்தது. கேசவன் நோக்கி பார்த்தபோது அவரது புருவம் சுருக்கப்பட்டது. கேசவனும் அவனை திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தான். அவர்களின் பார்வைகள் ஒரு கணம் நிலைத்திருந்தன, பின்னர் விரைவாக பிரிந்தன. அத்தியாயம் 18. கருத்து வேறுபாடு. தான் ஒரு துறவி இல்லை என்று அகிலன் உணர்ந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் ஒன்றைக் கண்டார். இருப்பினும் அது ஆச்சரியமாக இல்லை. ஆர்த்தியின் அபார வலிமை இருந்த போதிலும் அவள் இன்னும் இளமையாக இருந்தாள். அவளுடைய பெரும்பாலான நேரம் வியர்கோபுரத்தில் மாய மந்திரங்களை படிப்பதில் கழிந்தது. உலகின் கடுமையான யதார்த்தங்களை இன்னும் அனுபவிக்காததால் அவள் கொஞ்சம் அப்பாவியாகவும் கொஞ்சம் துறவியாகவும் இருப்பது புரிந்து கொள்ளத்தக்கது. ஆனால் தப்பியோடிய இந்த வீரர்களை கைவிட வேண்டும் என்பதில் நைட் பிரதீபன் மிகத் தெளிவாக இருந்தது அகிலனை விரக்தியடையச் செய்தது. இருப்பினும் அகிலன் அவரை எவ்வளவு சமாதானப்படுத்த முயன்றாலும் செயின்ட் ஹில் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த மாவீரர் ஆர்த்தியின் விருப்பத்திற்கு எதிராகச் செல்ல பிடிவாதமாக மறுத்துவிட்டார்.
இது அகிலனை குழப்பமடையச் செய்தது, மேலும் அவரை கோபப்படுத்தியது. ஆர்த்தி யார்? அகிலன் பார்வையில் பிரதீபன் பலம் அவரை 4வது வரிசை வீரராக மாற்றியிருக்கலாம். செயின்ட் ஹில் குடும்பத்திற்குள் கூட இது ஒரு முக்கிய சக்தியாக கருதப்படும். அவரது அந்தஸ்து நிச்சயமாக குறைவாக இருக்காது. அப்படியானால் அவர் ஏன் இந்த பெண் மந்திரவாதிக்கு கேள்விக்கிடமின்றி கீழ்ப்படுகிறார், அதற்காக தன் உயிரை பணயம் வைக்கிறார்? டியூக் செயின்ட் இல்லேவுக்கு 3 மகன்கள் மட்டுமே உள்ளனர், மகள்கள் இல்லை என்பது அவருக்கு தெரிந்திருக்காவிட்டால் ஆர்த்தி டியூக்கின் மகளா என்று அகிலன் யோசித்திருப்பார். இந்த அணியின் எதிர்காலம் குறித்து அவர் நம்பிக்கையற்றவராக உணர்ந்தாலும் அகிலன் அதிகம் பீதியடையவில்லை. அவர்கள் ஓநாய்ப்படையால் சூழப்பட்டு தாக்கப்பட்டாலும் அவர் தப்பிக்க இறந்தது போல் நடிக்க முடியும். இந்த உலகத்தில் அவரை விட சிறப்பாக விளையாடக்கூடியவர் வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த விஷயத்தில் அகிலன் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தார். மற்றவர்களைப் பொறுத்தவரை அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அவர் உதவி செய்ய சக்தியற்றவராக இருந்தார். அடுத்த 2 நாட்களில் எல்லாம் அமைதியாக இருந்தது. துரத்தும் தோள்கள் இல்லை, முட்டாள் திருடர்கள் கூட இல்லை. மறுபுறம் மிரர் ஏரியில் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடும் பல வீரர்களின் குழுக்களை அவர்கள் சந்தித்தனர். இயற்கையாகவே செயின்ட் ஆர்த்தி அவர்களை உள்ளே அழைத்துச் செல்ல தயங்கவில்லை. இதன் மூலம் ஆரம்பத்தில் 100க்கும் குறைவான ஆட்களைக் கொண்டிருந்த அவர்களின் குதிரைப்படைப் பிரிவு விரைவாக 1000க்கும் அதிகமான அளவில் அதிகரித்தது. அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் அடிப்படை இராணுவ அறிவு உள்ள எவருக்கும் அவர்களின் போர் சக்தி பெரிதாக முன்னேறவில்லை என்பது தெரியும். அணிவகுப்பும் போரும் அதிக மக்களுடன் சிறப்பாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, குறிப்பாக மூலோபாய இடமாற்றத்தின் போது. இராணுவ உணர்வு இல்லாதவர்களில் ஆர்த்தியும் ஒருவர் என்பது தெளிவாகத் தெரிந்தது. ஆச்சரியப்படும் விதமாக கேசவனின் முகஸ்துதியின் கீழ் அணியின் அளவு விரிவடைவதைக் கண்டபோது அவள் இன்னும் தன்னம்பிக்கை அடைந்தாள். மேலும் தப்பியோடிய வீரர்களைச் சேகரித்து தோள்களுடன் ஒரு தீர்க்கமான போரில் ஈடுபடுவது என்ற அபத்தமான யோசனை கூட அவளுக்கு வந்தது. இருப்பினும் இந்த பிரச்சனைகளுக்கு அப்பால் சில நல்ல செய்திகளும் இருந்தன. சமீபத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தப்பியோடிய வீரர்கள் குழு போதத்தின் முக்கிய இராணுவம் அஜயின் தோற்கடித்த பெற அவர்கள் வடக்கு நோக்கி விரைந்ததாக அவர்களிடம் தெரிவித்தனர். எனவே மிரர் ஏரிக்கு அருகில் உள்ள பகுதி இப்போது உண்மையில் பாதுகாப்பாக உள்ளது. இந்த செய்தி மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. இதன் பொருள் தப்பியோடிய குழு எதிர்கொண்ட ஒரே விஷயம் முன்பு அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஓநாய் படை பிரிவு மட்டுமே. ஓநாய் படை ஆரம்பத்தில் தங்கள் தப்பிக்கும் திசையை தவறாக கணித்திருந்தாலும் பல நாட்கள் கடந்த பிறகு இப்போது அவர்கள் தங்கள் பாதையை சரி செய்திருக்க வேண்டும். அக்கிலனின் யோசனையின்படி இப்போது செய்ய வேண்டிய புத்திசாலித்தனமான விஷயம் தப்பி ஓடும் வீரர்களை கைவிட்டு வடக்கு நோக்கி தொடர்ந்து சென்று ஓநாய் படை பிடிபடுவதற்கு முன்பு அருகிலுள்ள மனித நகரத்தை கண்டுபிடித்து ஒளிந்து கொள்வதுதான். மேலும் தப்பி ஓடும் வீரர்களை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களின் அணிவகுப்பு வேகத்தை குறைக்க அனுமதித்து இறுதியில் மீண்டும் ஓநாய் குதிரைப்படையால் பிடிக்கப்படுவார்கள். அகிலன் கணித்தபடி விஷயங்கள் மோசமான திருப்பத்தை எடுத்தன. இன்னும் 2 நாட்களுக்குப் பிறகு அவர்கள் இறுதியாக தங்கள் வாலில் மீண்டும் ட்ரோல் ஸ்கவுட் குதிரைப்படையின் அறிகுறிகளைக் கண்டனர். இளம் மாஸ்டர் அகிலன், முந்தைய ஓநாய் படை விரைவில் பிடிக்கும் போல் தெரிகிறது. நாம் குழுவை விட்டு வெளியேறி நாமே தப்பிக்க வேண்டும். ஆபத்தை தெளிவாக உணர்ந்த நைட் ரோஷன் அமைதியாக அகிலனை அணுகி முன்மொழிந்தார். ஆச்சரியப்படும் விதமாக அகிலன் இப்போது பீதியடையவில்லை. உண்மையில் தனது அறிவுரையை புறக்கணித்து அதை தங்கள் மீது சுமத்திக் கொண்டவர்களின் தலைவிதியை பார்க்க அவர் விரும்பினார். ஒருவேளை அவருக்கு நைட் பிரதீபன் மற்றும் மேஜ் ஆர்த்தியின் இரக்கத்தைப் பெற வாய்ப்பு கிடைக்கக்கூடும். இதற்காக அகிலன் சிறிதும் குற்ற உணர்ச்சியை உணரவில்லை. இரத்தம் சிந்துவதற்காக அவர் வேண்டுமென்று இந்த 2 பேருக்கும் தீங்கு செய்யவில்லை. மாறாக அவர் அவர்களை முன்பே எச்சரித்திருந்தார். ஆனால் அவர்கள் மரணத்தை தேடிச் செல்லவே வற்புறுத்தினர். எனவே வீணாகும் இரத்தத்தை விரும்பாதே என்ற கொள்கையை பின்பற்றுவதைத் தவிர அவருக்கு வேறு வழியில்லை. எனினும் அகிலன் தன் அருகில் இருந்த ரோஷனை பார்த்தான்.
இந்த விசுவாசமான குதிரை வீரன் இங்கே இறப்பதை அவன் விரும்பவில்லை. நீ முதலில் போ, நான் சிறிது நேரம் கழித்து வருவேன். இளம் மாஸ்டர், நீங்க போகலைன்னா நானும் போக மாட்டேன். அகிலன் சொன்னதன் அர்த்தத்தை ரோஷன் தவறாக புரிந்து கொண்டதாக தெரிகிறது. ஆனால் அகிலானால் விளக்க முடியவில்லை. அவர் இருந்தது போல் நடிப்பதில் திறமையானவர் என்று அவனால் சொல்ல முடியவில்லை, இல்லையா? பிடிவாதக்கார ரோஷனை எப்படி விரட்டுவது என்று அகிலன் யோசித்துக் கொண்டிருந்தபோது ஒரு சிப்பாய் ஒரு செய்தியைச் சொல்ல வந்தார். சர் அகிலன், லார்ட் பிரதீபன் உங்களை அழைக்கிறார். சரி. அகிலன் தனது கவலைகளை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துவிட்டு முகாமின் மையப்பகுதியில் உள்ள ஒரு கூடாரத்திற்கு சிப்பாயை பின்தொடர்ந்தார். கூடாரத்தில் ஆர்த்தி மற்றும் பிரதீபனை தவிர மகன் கேசவன் இருந்தார். சமீபத்திய நாட்களில் அவரது சொற்பொழிவு மிக்க பேச்சு, புத்திசாலித்தனமான மனம் மற்றும் பணிவான நடத்தை ஆகியவற்றால் கேசவன் ஆர்த்தியின் துணையாக மாறிவிட்டார் என்பது தெளிவாகிறது. அகிலன் தனது ஆதரவை பெறுவதில் காட்டிய திறமையை பாராட்ட வேண்டியிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த எரிச்சலூட்டும் நபர் மீது அவருக்கு வெறுப்பு அலை எழுந்தது. நைட் அகிலன், நீ இங்கே இருக்கிறாய். ஆர்த்தி ஒரு புன்னகையுடன் அகிலனை வரவேற்றாள். தோற்கடிக்கப்பட்ட வீரர்களை ஏற்றுக்கொள்வது குறித்து முந்தைய தகராறில் எந்த வெறுப்பும் இல்லை என்று தெரிகிறது. பிரதீபன் இன்னும் வெதுவெதுப்பாக தலையசைத்தாள். கேசவன் குனிந்தார். அவரது முகம் ஒரு அன்பான புன்னகையுடன் பிரகாசித்தது. நான் உங்களை மீண்டும் பார்ப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை, மரியாதைக்குரிய அகிலனு. அகிலன் தனது கையில் இருந்த சாட்டையை சுழற்றி கேசவனின் தண்டனையின் இரண்டாம் பாதியை திடீரென துண்டித்தார். நைட் அகிலன், நீ என்ன செய்கிறாய்? இந்த வளர்ச்சியால் ஆர்த்தி திடுக்கிட்டு உடனடியாக விளக்கம் கோரினார். தரையில் விழுந்த கேசவனை சுட்டிக்காட்டி, என் பெயரை நினைவில் கொள், கூலிப்படை பையன் அகிலன் என்று கடிந்து கொண்ட அகிலன் ஏளனமாகச் சொன்னார். அகிலன் சவுக்கடியால் கேசவன் தெளிவாக திகைத்துப் போனார். முந்தைய அகிலன் சுடோர் எப்படி அகிலன் ஆன்லர் ஆனது என்பதை அவனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவன் உடலில் எரியும் வலி இந்த நேரத்தில் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு நினைவூட்டியது. மன்னிக்கவும், மரியாதைக்குரிய சர் அகிலன், நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். ஒரு சாதாரண குடிமகனாக அந்த பிரபு உண்மையில் பொய் சொன்னாலும் கூட கேசவனுக்கு ஒரு பிரபுவை சவால் செய்ய உரிமை இல்லை. தண்டனையாக நைட் அகிலன் குதிரையை நீதான் ஓட்டிச் செல்ல வேண்டும். சம்பவத்திற்கான காரணத்தை கண்டுபிடித்த பிறகு ஆர்த்தி அகிலன் மீது மேலும் பழி சுமத்தாமல் ஒரு குளிர்ச்சியான முனகலை அளித்தாள். அதற்கு பதிலாக தண்டனையாக சவுக்கடி ஓரளவு மென்மையானது என்று அவள் உணர்ந்தாள். கடுமையான படிநிலைகள் உள்ள இந்த உலகில் ஒரு பிரபுவை தவறான பெயரில் அழைக்கும் ஒரு சாமானியனை அதற்காக தூக்கிலிட முடியும். வெளிப்புறமாக கோபமாக தோன்றிய அகிலன் உள்ளுக்குள் ஆழ்ந்த திருப்தியை உணர்ந்தார். சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவர் இந்த மகன் மீது நீண்ட காலமாக எரிச்சலடைந்திருந்தார். மேலும் இந்த வாய்ப்பை பழிவாங்குவதற்காக பயன்படுத்தினார். நிச்சயமாக அவர் ஒரு போலி பெயரை பயன்படுத்தியதை தடுப்பதற்காகவும் இது செய்யப்பட்டது. சரி, நைட் அகிலன், இந்த முறை எங்கள் அடுத்த பயணத்தை பற்றி விவாதிக்க நாங்கள் உங்களை இங்கே கேட்டோம். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஓநாய் படை மீண்டும் பின்னால் இருந்து எங்களை பிடிக்க பார்க்கிறது. ஆர்த்தியின் கேள்விக்கு அகிலன் உடனடியாக பதிலளிக்கவில்லை. அதற்கு பதிலாக தரையில் மண்டியிட்டிருந்த கேசவனை நோக்கி, வெளியே போ என்று கட்டளையிட்டார். கேசவன் அமைதியாக தனது கைமுட்டிகளைப் பற்றிக் கொண்டான். ஆனால் அவன் அகிலனுக்கு சவால் விட துணியவில்லை. உதவிக்காக ஆர்த்தியை மட்டுமே பார்க்க முடிந்தது. ஆனால் அவர் ஆர்த்தியின் இதயத்தில் தனது அந்தஸ்தை மிகைப்படுத்தி மதிப்பிட்டார் என்பது தெளிவாக தெரிந்தது. கேசவன், நீ கிளம்ப வேண்டும். கேசவன் எழுந்து செல்வதைத் தவிர வேறு வழியில்லை. அதே நேரத்தில் கண்களில் அடக்க முடியாத கோபத்தை மறைக்கும் நம்பிக்கையில் அவன் தலையை தாழ்த்திக் கொண்டான். அத்தியாயம் 19. அகிலனின் திட்டங்கள்தான் என்ன? இந்தச் சின்ன கூலிப்படையை ஏன் இவ்வளவு வெறுக்கிறாய்? கேசவன் சென்ற பிறகு ஆர்த்தி ஒரு ஆத்திரமூட்டும் தொனியில் கேட்டாள். கேசவன் மீது அகிலன் கொண்டிருந்த விரோதப் போக்கை ஆர்த்தி கவனித்திருந்தாள். இருப்பினும்
பொறாமையால் தனக்கு எதிராக சண்டையிடும் 2 ஆண்கள் மட்டுமே காரணம் என்று அவள் நினைத்தாள். இந்த எண்ணத்தில் கருப்புத் துணியின் கீழ் மறைந்திருந்த அவள் முகம் சற்று சிவந்தது. ஆனால் அவள் இதயத்தில் ஒரு இரகசிய மகிழ்ச்சியின் சுவடு எழுந்தது. பெண்கள் எப்போதும் ஆண்கள் தங்களுக்காக சண்டையிடுவதை பார்த்து மகிழ்கிறார்கள். அவர்களில் யாரையும் தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட. தனது சொந்த தந்தையை கொல்ல துணிந்த ஒருவர் எனது மரியாதைக்கு தகுதியானவர் அல்ல. கேசவனின் இருண்ட இரகசியத்தை அம்பலப்படுத்த தயங்காமல் அகிலன் நியாயமாகச் சொன்னார். என்ன? ஆர்த்தி மிகவும் ஆச்சரியப்பட்டாள். உண்மையிலேயே கேசவன் ஒரு விஷப்பாம்பு. நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பக்கவாட்டில் இருந்து நைட் பிரதீபன் கூறினார். இந்த மோசமான தந்தை வழி கொலையையும் நாங்கள் ஏற்கவில்லை. சரி, ஆர்த்தி தலையசைத்தாள். ஆரம்பத்தில் தனக்கு ஆர்வமாக இருந்த இந்த புத்திசாலி சிறிய கூலிப்படையை கருப்பு பட்டியலில் சேர்த்தாள். சரி, மீண்டும் விஷயத்திற்கு வருவோம். சிண்டியன் குதிரைப்படையால் கண்டுபிடிக்கப்பட்ட சூழ்நிலையின் பிரத்யேகங்களை ஆர்த்தி அகிலனுக்கு அறிமுகப்படுத்தத் தொடங்கினார். இந்த நேரத்தில் ஓநாய் படையின் 2 குழுக்கள் எதிரே வந்துவிட்டன என்பது உறுதியாகிவிட்டது. ஒவ்வொரு குழுவிலும் சுமார் 700 முதல் 800 பேர் இருந்தனர். அவர்களின் கூட்டு எண்ணிக்கை ஏற்கனவே அவர்களின் தற்போதைய படைக்கு சமமாக இருந்தது. இருப்பினும் எதிரிகள் தங்கள் வழக்கமான இராணுவத்தைச் சேர்ந்த உயரடுக்கு ட்ரோல் ஓநாய்ப்படையைக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் அவர்களின் பக்கம் சிறந்ததாக கருதக்கூடிய 100 வலிமையான குதிரைப்படை அணியைத் தவிர மீதமுள்ள அனைவரும் மிரர் லேக் முகாமில் இருந்து தப்பி ஓடிய அகதிகள். மேலும் இந்த அகதிகள் அனைவரும் அவசரகால கட்டாய இராணுவ சேவைக்குப் பிறகு ஒன்றிணைக்கப்பட்ட கூலிப்படையினர் மற்றும் விவசாயிகள் அவர்கள். அது முற்றிலும் ஒரு மோசமான கூட்டம். அடிப்படை இராணுவ அறிவு இல்லாத ஆர்த்தி கூட இதுபோன்ற சூழ்நிலைகளில் பீதியடையத் தொடங்கினார். தந்திரோபாயங்களைப் பற்றி விவாதிக்க அவள் விரைவாக அகிலனின் பக்கம் திரும்பினாள். நாம் இப்போது இந்த அகதிகளை கைவிட்டு குதிரைப்படை அணியுடன் சென்றால் இன்னும் வெற்றி பெற முடியும் என்று பெருமூச்சு விட்டபடி அகிலன் கடைசி முயற்சியை மேற்கொண்டார். இதைவிட சிறந்த வழி இல்லையா? ஆர்த்தி இன்னும் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. இந்த பெண் மந்திரவாதியின் தவறான கருணையைக் கண்ட அகிலன் மீண்டும் அவளை சமாதானப்படுத்த முயன்றார். நீ அவர்களை கைவிட விரும்ப மாட்டாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் தங்கினாலும் அவர்களை காப்பாற்ற முடியாது. நாங்கள் எங்கள் உயிரை பணயம் வைப்போம். ஆர்த்தி அமைதியாகிவிட்டாள். ஆனால் அவள் கண்கள் பிடிவாதமாகவே இருந்தன. இந்த போரில் கெட்டிக்கார வீரன் இன்னும் பகுத்தறிவுள்ளனாக இருப்பான் என்ற நம்பிக்கையில் அகிலன் நைட் பிரதிபனை மட்டுமே நோக்கி திரும்ப முடிந்தது. இருப்பினும் நைட் பிரதிபனின் கண்கள் உறுதியால் நிறைந்திருந்தன. இந்த மக்களை போர்க்களத்திற்கு அழைத்து வந்தேன். நான் ஏற்கனவே ஒரு முறை அவர்களை கைவிட்டுவிட்டேன். 2வது முறையாக அவர்களை கைவிட நான் விரும்பவில்லை. அப்போதுதான் பிரதீபன் அகதிகளை ஏற்றுக்கொண்டது ஆர்த்தியின் உத்தரவுகளால் அல்ல, மாறாக குற்ற உணர்ச்சியால் என்பதை அகிலன் அறிந்து கொண்டார். அகிலன் பார்வையில் பிரதீபன் அஜயன் உத்தரவை மட்டுமே பின்பற்றுகிறார். அதற்கு அவர் பொறுப்பேற்க முடியாது. ஆனால் உறுதியான நைட் பிரதீபன் எதிர்கொண்டதால் அகிலன் ஒரு சோக உணர்வை உணர்ந்தார். பிரதீபன் போன்றவர்கள் ஒருமுறை முடிவெடுத்துவிட்டால் அவர்களை சம்மதிக்க வைப்பது மிகவும் கடினம் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். இருப்பினும் இந்த முறை வாய்ப்புகள் தங்களுக்கு எதிராக இருப்பதை நைட் பிரதீபனும் அறிந்திருந்தார். எனவே அவர் அகிலன் கண்களை நேராக பார்த்து, நைட் அகிலன், நீங்கள் முதலில் மிஸ் ஆர்த்தியை அழைத்துக் கொண்டு வெளியேற முடியும் என்று நம்புகிறேன் என்று தீவிரமாக கேட்டார். இல்லை, நான் போக மாட்டேன். ஆர்த்தி உடனடியாக மறுத்துவிட்டாள். மிஸ் ஆர்த்தி, நான் போக மாட்டேன். இவர்கள் என் மக்கள். அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. சூழல் திடீரென்று மெலோடிராமாவாக மாறியது. ஒரு மெலோடிராமாடி தொலைக்காட்சி நாடகத்தில் ஒரு காட்சியை பார்ப்பது போல் அகிலன் தலைவலியை உணர்ந்தார். இருப்பினும் ஆர்த்தி தனது அவசரத்தில் மழுங்கடித்த என் மக்கள் என்ற சொற்றொடர் அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. செயின்ட் ஹில்ட் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர், அதுவும் நேரடியாக பேசக்கூடிய ஒருவர் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தைச் சொல்லும் பாக்கியத்தை பெறுவார். ஆனால் டியூக் செயின்ட் ஹில்டேவுக்கு ஒரு மகள் இல்லை.
அது ஒரு முறைகேடான மகளாக இருக்க முடியுமா? அது சரியல்ல. அகிலன் மீண்டும் யோசித்தார். இந்த உலகின் உன்னத சட்டங்கள் பூமியின் இடைக்கால சட்டங்களைப் போலவே இருந்த போதிலும் ஒரு வித்தியாசம் இருந்தது. இங்கே முறைகேடான குழந்தைகளுக்கு மகன்கள் அல்லது மகள்கள் வாரிசுரிமை முற்றிலும் இல்லை. இங்குள்ள பிரபுக்கள் தங்கள் இரத்த வம்சாவளியின் தூய்மையில் குறிப்பாக ஆர்வமாக இருந்தனர். சட்டப்பூர்வமான குழந்தைகள் அனைவரும் இறந்து போனாலும் பிரபுக்கள் தங்கள் பிரபுத்துவத்தை ஒரு முறைகேடான குழந்தைக்கு கடத்துவதை விட தங்கள் குடும்பத்தின் இணை வாரிசிலிருந்து ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க விரும்புவார்கள். எனவே ஆர்த்தி உண்மையில் வடக்கு டியூக்கின் முறைகேடான மகளாக இருந்தாலும் என் குடிமக்கள் என்று சொல்ல அவளுக்கு உரிமை இல்லை. ஆர்த்தியின் உண்மையான அடையாளத்தை பற்றிய அனைத்து சாத்தியக்கூறுகளையும் அகிலன் கற்பனை செய்து கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் தணிந்தது. எதிர்பார்த்தது போலவே நைட் பிரதீபனால் ஆர்த்தியை முதலில் வெளியேறச் சம்மதிக்க வைக்க முடியவில்லை. அவள் கொஞ்சம் துறவியாகவோ அல்லது அப்பாவியாகவோ தோன்றினாலும் இந்த பெண் மந்திரவாதி உண்மையில் பாராட்டத்தக்க துணிச்சலைக் காட்டினாள். கூடாரம் அமைதியில் மூழ்கியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு பிரதீபன் திடீரென்று பேசினார். நைட் அகிலன், நீ இங்கிருந்து கிளம்ப வேண்டும். நைட் ரோஷன் உடன் இருந்து நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பாய் என்று நான் நம்புகிறேன். உன் தந்தை பரோன் போரில் வீழ்ந்துவிட்டார். எனவே நீ திரும்பிச் சென்று அவரது பட்டத்தை வெல்ல வேண்டும். அகிலன் பிரதீபனின் உணர்ச்சியற்ற முகத்தை சட்டென்று பார்த்து, இந்தச் செய்தி ஏன் கிரே கேசலுக்கு திரும்ப வரவில்லை என்று திடீரென்று கேட்டார். பிரதீபன் ஒரு கணம் தயங்கினார். ஆனால் உண்மையாகவே அவரிடம் கடந்த ஆண்டு இறுதியிலிருந்து முன்னணியில் இருந்து வரும் அனைத்து செய்திகளையும் தடுக்க அஜயன் உத்தரவிட்டுள்ளார் என்று கூறினார். ஏன்? பிரதீபன் பதில் சொல்லவில்லை. ஆனால் அகிலனால் பதிலை யூகிக்க முடிந்தது. அப்போதிருந்து முன்னணி நிலைமை வேகமாக மோசமடைந்திருக்கலாம். அஜயன் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள அல்லது பின்னால் உள்ள மக்களிடையே உறுதியற்ற தன்மையை தடுக்க அனைத்து செய்திகளையும் துண்டித்திருக்கலாம். இருப்பினும் அத்தகைய நடவடிக்கை மறைமுகமாக அகிலன் முன்னோடியின் மரணத்திற்கு காரணமாக அமைந்தது என்பது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அஜயன் செயின்ட்ஹில். அகிலன் அமைதியாக இந்த பெயரை தனது கருப்புப் பட்டியலில் சேர்த்தார். நைட் அகிலன், நீ முதலில் கிரே கோட்டைக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அங்குள்ள மக்களுக்கு நீ தேவை. இந்தச் செய்தியைப் பற்றி அறிந்த ஆர்த்தி உடனடியாக அகிலன் மீது அனுதாபம் கொண்டாள். மேலும் அவனை முதலில் வெளியேறும்படி வற்புறுத்தவும் முயன்றாள். ஆனால் அகிலன் ஒரு உணர்ச்சிமிக்க மற்றும் தாராள மனப்பான்மையுடன் மறுத்துவிட்டார். நானும் போக மாட்டேன். என் தந்தையின் பழிவாங்கலுக்காகவோ அல்லது மனித இனத்தின் கௌரவத்திற்காகவோ நான் இங்கேயே இருந்து போதத்தை எதிர்த்து போராட வேண்டும். நிச்சயமாக இந்த கட்டத்தில் அகிலன் வெளியேற மாட்டார். அவர் உயர்ந்த காரணங்களுக்காக அல்ல, ஆனால் ஒரு உயர் பதவியில் இருக்கும் நைட் மற்றும் ஒரு மந்திரவாதியின் இரத்தத்தை வீணாக்க விரும்பவில்லை. அகிலன். ஆர்த்தியின் அழகான பெரிய கண்கள் போற்றுதலால் மின்னின. நீ ஒரு உண்மையான மாவீரன். பிரதீபன் கூட நெகிழ்ச்சியடைந்ததாக தோன்றியது. அகிலனை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்ப்பது போல் பார்த்தார். மூவரும் ஒருவரையொருவர் நீண்ட நேரம் பார்த்துக் கொண்டனர். கூடாரம் சுயதியாக சூழ்நிலையால் நிரம்பியிருந்தது. துரதிருஷ்டவசமாக வார்த்தையும் பிரதிபனும் அறிந்திருக்காதது என்னவென்றால், அகிலன் ஏற்கனவே எப்படி இறந்தவராக நடிக்கப் போகிறார் என்று சிந்திக்கத் தொடங்கிவிட்டார் என்பதுதான். அவர்கள் மூவரும் படிப்படியாக அமைதியடைந்ததும் இறுதியாக தங்கள் உத்தியைப் பற்றி விவாதிக்கத் தொடங்கினர். ஒருபோதும் கைவிடாதே, ஒருபோதும் சரணடையாதே என்ற கொள்கையை அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்திருந்ததால் இந்தச் சுமைகள் அனைத்தையும் தாங்கி ஓநாய் குதிரைப்படையால் பிடிக்கப்படுவது தவிர்க்க முடியாததாக இருந்தது. ஒரு சண்டை தவிர்க்க முடியாததாக இருந்தது. எதிரியை எங்கு சந்திப்பது, எளிய தற்காப்பு வேலைகளை எவ்வாறு உருவாக்குவது, குதிரைப்படைக்கும் காலாட்படைக்கும் இடையில் எவ்வாறு ஒத்துழைப்பது போன்ற தனது போர் திட்டத்தை பிரதீபன் விரிவாகக் கூறத் தொடங்கினார். ஆர்த்தி மிகவும் கவனமாக கேட்டுக் கொண்டிருந்தாள். இராணுவ அறிவு இல்லாத இந்த பெண் மந்திரவாதியால் எவ்வளவு புரிந்து கொள்ள முடிந்தது என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். இருப்பினும் அகிலன் வேறு எதையோ யோசித்துக் கொண்டிருப்பது போல் மனம் தளர்ந்து போனார்.
நைட் அகிலன். என்ன? இருவரும் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து அகிலன் மீண்டும் சுயநினைவுக்கு வந்தான். இந்த திட்டம் குறித்து உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் உள்ளதா? இந்த கேள்விக்கு அகிலனின் பதிலளிக்கவில்லை. ஆனால் கவனமாக, மன்னிக்கவும், நான் திசை திருப்பப்பட்டேன். ஒருவேளை இந்த போரை தவிர்க்கலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்றார். அப்படியா? அதை எப்படி தவிர்ப்பது? ஆர்த்தி நம்பிக்கையுடன் கேட்டாள். மிகவும் அவசியமானதாக இல்லாவிட்டால் அவள் தியாகியாகவும் இருக்க விரும்ப மாட்டாள். மேலும் முன்னர் பெற்ற வெற்றிகரமான பிரேகவுட் அவளுக்கு நம்பிக்கையை அளித்தது. அகிலன் மற்றொரு அதிசயத்தை உருவாக்கக்கூடும் என்று அவளை நம்ப வைத்தது. அகிலன் அமைதியாக தனது சவாரி சாட்டையால் தரையில் ஒரு எளிய வரைபடத்தை வரைந்து ஒரு நதி விரிகுடாவை சுட்டிக்காட்டி கூறினார். நாம் அங்கே ஒளிந்து கொள்ளலாம். அத்தியாயம் 20. சந்தேகிக்கப்படும் வீரர்கள். விடிந்து கொண்டிருந்ததால் அனைவரும் புறப்படுவதற்கு தேவையான பொருட்களை பேக் செய்யத் தொடங்கினர். ஓநாய் படை நெருங்கி வருவதால் தப்பி ஓடிய குழுவினரிடையே ஒரு பதட்டமான மனநிலை பரவத் தொடங்கியது. நேற்று சாப்பிட்டதில் மீதமிருந்த காட்டு முயலின் பாதியை கேசவன் தனது சட்டைப்பையில் திணித்துக் கொண்டான். தன் தோழனின் தொடர்ச்சியான கிசுகிசுப்பை புறக்கணித்துவிட்டு அந்த அழகான உருவத்தை தேடி முகாமைச் சுற்றிப் பார்த்தான். விரைவில் கேசவன் தனது இலக்கை துல்லியமாகக் கண்டறிந்தார். துரதிருஷ்டவசமாக அந்த உருவத்தின் அருகில் இன்னொரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். கேசவன் அவன் இடது கன்னத்தைத் தொட்டான். சவுக்கடிக்குறி இன்னும் லேசாக துடித்துக் கொண்டிருந்தது. கேசவன் முந்தைய மயக்கத்தில் இருப்பதைக் கண்ட அவரது தோழர் துருவன், போதும் கேசவன், பார்ப்பதை நிறுத்து. அந்த மரியாதைக்குரிய பெண்மணி உங்களைப் போன்ற ஒரு சாதாரண கூலிப்படையினரால் குறிவைக்க முடியாத ஒருவர் என்று ஏளனம் செய்தார். ஒரு கூலிப்படை ஒரு உன்னதமான பெண்ணை விரும்பாது என்று யார் சொன்னது? கேசவன் பொறுமையின்றி பதிலளித்தார். சாமானியருக்கும் பிரபுக்களுக்கும் உள்ள இடைவெளி உனக்கு உண்மையிலேயே புரிகிறதா? முட்டாள் பையன். என்னை முட்டாள் பையன்னு கூப்பிடாதே. கேசவன் தலையை திருப்பி துருவனை கடுமையாகப் பார்த்தான். சரி சரி. துருவன் பயத்தில் பின்வாங்கி அவசரமாக மன்னிப்பிற்காக கெஞ்சினான். பின்னர் கேசவன் அவனை விட்டுவிட்டு மீண்டும் அந்த உருவத்தை பின்தொடர்ந்து பார்வையை செலுத்தினான். அவன் குரல் ஆழமாக, துருவன், உனக்கு கவுண்ட் உமானைத் தெரியுமா என்று கேட்டான். நிச்சயமாக, விழுந்த கழுகு நகரத்தின் ஆண்டவரே. அது சரி, கவுண்டுமான் எப்படி பட்டம் பெற்றார் தெரியுமா? அது அவருடைய தந்தையால் பரம்பரையாக கடத்தப்பட்டதல்லவா? ஆமாம். சரி, அவருடைய தந்தைக்கு அந்த பட்டம் எப்படி கிடைத்தது தெரியுமா? அவருடைய தாத்தாவால் கடத்தப்பட்டது, இல்லையா? துருவனுக்கு அந்த கேள்வி கொஞ்சம் முட்டாள்தனமாகத் தோன்றியது. இல்லை. கேசவன் மெதுவாக தலையை ஆட்டினான். அவனுடைய அப்பா அதை அவன் பாட்டியிடமிருந்து பெற்றான். அப்போ? துருவன் தன் பறவைக்கூடு போன்ற முடியை வருடினான். அவன் முகம் குழப்பத்தால் நிறைந்திருந்தது. அது என் தாத்தாவுக்கு பதிலாக பாட்டியால் கடத்தப்பட்டது. கேசவனின் கண்கள் விசித்திரமாக மின்னின. ஏனென்றால் கவுண்ட் உமானின் தாத்தா ஒரு சாதாரண கூலிப்படை சேர்ந்தவர். அது எப்படி சாத்தியம் என்று துருவன் கேட்டான். ஆனால் அதுதான் உண்மை. கூலிப்படை வீரரான கவுண்ட் உமானின் தாத்தா அப்போதைய பாலன் ஈகிள் நகரத்தின் பிரபுவின் மகளை மணந்தார். துரதிருஷ்டவசமாக பிரபுவின் மகன் சீக்கிரமே இறந்துவிட்டார். அந்த பட்டம் கவுண்ட் உமானின் பாட்டிக்கும் பின்னர் அந்த கூலிப்படை வீரரின் மகனான அவரது தந்தைக்கும் வழங்கப்பட்டது. ஒரு சொர்க்கக் கதையை கேட்பது போல் துருவனின் வாய் திறந்தது. கேசவனின் கண்கள் ஒரு விசித்திரமான ஒளியால் பிரகாசித்தன. அது லட்சியம் என்று அழைக்கப்பட்டது. அவர் துருவனின் அருகில் சாய்ந்து சபதம் செய்வது போல் தாழ்ந்த குரலில் பேசினார். அப்படியானால் ஒரு கூலிப்படையின் மகன் ஒரு பிரபுவாக முடியும். அதைச் சொல்லிவிட்டு கேசவன் உடனடியாக அந்த உருவத்தை நோக்கி நடந்தான். துருவன் தனது உயரமான தோழன் பின்வாங்குவதைப் பார்த்து உணர்ச்சிகளின் கலவையை உணர்ந்தார். இருப்பினும் கேசவன் துருவனிடம் சொல்லாதது என்னவென்றால், கவுண்டின் மகளை மணந்த கூலிப்படை 6வது வரிசை போர்வீரன் மற்றும் வடக்கு பிரதேச கூலிப்படையினர் சங்கத்தின் தலைவர். அவர் ஒரு காலத்தில் புனித களத்தின் கீழ் முதல் மனிதர் என்று அழைக்கப்பட்டார். காலை வணக்கம், மிஸ் ஆர்த்தி. காலை வணக்கம், நைட் அகிலன். நேற்று உங்களை புண்படுத்தியதற்கு மன்னிப்பு கேட்க உங்கள் குதிரையை நான் அழைத்துச் செல்லலாமா? தனக்கு முன்னால் இருந்த அடக்கமான கூலிப்படையை பார்த்து
அகிலன் எரிச்சலைந்தார். அவர் ஒரு ஈயை விரட்டுவது போல், தேவையில்லை என்று அலட்சியமாக கை அசைத்தார். நீங்க என்னோட மன்னிப்பை ஏற்கலையா? கேசவன் உடனே ஒரு தவறான முகபாவனையை வெளிப்படுத்தி, வேண்டுமென்றே தனது இடது கன்னத்தை வெளிப்படுத்தினான். அதில் சவுக்கடியால் தாக்கப்பட்டிருந்தான். அது இன்னும் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அகிலன், ஒரு உண்மையான வீரன் எப்படி மன்னிக்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். கூலிப்படையின் பரிதாபகரமான தோற்றத்தால் ஆர்த்தி ஏமாற்றப்பட்டதாக தோன்றியது. உண்மையில் அவனுக்காக பேசினாள். கேசவன் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியையும் வலியையும் உணர்ந்தான். மிஸ் ஆர்த்தி அவருக்காக பேசுவார் என்பதுதான் மகிழ்ச்சி. நைட் என்ற பின்னொட்டை சேர்க்காமல் அவள் அகிலன் பெயரைச் சொல்லி அழைத்ததுதான் வேதனை. அது மிகவும் நெருக்கமான உரையாடல் முறையாகும். என்ன ஒரு அடக்கமற்ற பெண்! இல்லை, ஃபயர்பாக்ஸ் கூலிப்படை குழுவின் தலைவர் என் குதிரையை மட்டும் பிடித்துக் கொண்டிருப்பது நம்ப முடியாத அளவிற்கு வீணானது என்று நான் கருதுகிறேன். உண்மையில் தளபதி கேசவனுக்கு எனக்கு மிக முக்கியமான பணி உள்ளது. நீ என்னை மிகைப்படுத்தி மதிப்பிடுகிறாய். கேசவன் உள்ளுணர்வாக சிக்கலை உணர்ந்தான். என்ன, எனக்கு இந்த உதவி செய்ய உனக்கு விருப்பமில்லையா? மறுப்பதற்கு மற்ற தரப்பினருக்கு அகிலன் வாய்ப்பு கொடுக்கவில்லை. நிச்சயமாக நான் விரும்புகிறேன். இது என் மரியாதை. கேசவன் தயக்கத்துடன் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அவர் ஏற்கனவே தனது இதயத்தில் வருத்தப்படத் தொடங்கினார். அருமை என்று கூறிய கோரை பற்களை வெளிப்படுத்தி அகிலன் சிரித்தார். நம் பின்னால் துரத்துபவர்களை விரட்ட நாம் அவர்களை தவறாக வழிநடத்த வேண்டும். அதனால் அவர்கள் நம் உண்மையான நடவடிக்கைகளை அறிய மாட்டார்கள். எனவே சிறிது நேரத்தில் நீங்கள் 50 பேரை வழிநடத்த வேண்டும். வடக்கே இளம், வலிமையான மற்றும் வேகமானவர்களை தேர்ந்தெடுக்கவும். சுமார் 20 அல்லது 30 கிலோமீட்டர்களுக்குப் பிறகு நீங்கள் பென் லியு ஆற்றின் கரையை அடைய வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் ஆற்றை கடந்து வடக்கு நோக்கிச் செல்வது போல் வேண்டுமென்றே தடயங்களை விட்டுச் செல்ல வேண்டும். ஆனால் உண்மையில் நீங்கள் ஆற்றை கடக்கத் தேவையில்லை. அதற்கு பதிலாக நீங்கள் எங்களுடன் மீண்டும் ஒன்றிணையும் வரை அமைதியாக பென் லியு நதியை கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் பின்தொடரவும். நிச்சயமாக நீங்கள் கீழ்நோக்கிச் செல்லும்போது உங்கள் பாதையின் எந்த அடையாளங்களையும் அழைக்க கவனமாக இருக்க வேண்டும். இங்கே எதிரியை நாங்கள் வழிநடத்த முடியாது. உனக்கு புரிகிறதா? கேசவன் மிகவும் வியர்த்துக் கொண்டிருந்தார். அகிலன் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை தீர்த்துக் கொண்டு அவரை ஒழிக்க ஒரு சாக்குப் போக்கை கண்டுபிடிப்பது அவருக்கு இன்னும் அதிகமாக தோன்றியது. நீ என்னை ஒரு தூண்டில் இரையாகப் போடுகிறாயா? இல்லை, தூண்டில் அல்ல, ஒரு ஏமாற்று வேலை என்று அகிலன் தீவிரமாக கூறினார். மேலும் உங்கள் நடவடிக்கையுடன் நாங்கள் ஒருங்கிணைப்போம். நான் சொன்னபடி நீங்கள் சரியாகச் செய்தால் எந்த ஆபத்தும் இருக்காது. நீங்கள் எப்படி ஒருங்கிணைக்கிறீர்கள்? கேசவன் இன்னும் கவலைப்பட்டான். அகிலன் முகம் சுளித்தார். இது வழக்கமான இராணுவத்தில் இருந்தால் கேசவன் அத்தகைய கேள்வியை கேட்கத் துணிந்தால் தளபதி நேரடியாக அவரது தலையை வெட்ட முடியும். ஒவ்வொரு துணை அதிகாரிக்கும் தங்கள் முழு உத்தியையும் விளக்க வேண்டிய கடமை தளபதிகளுக்கு இல்லை. இராணுவ உத்தரவு கிடைத்தவுடன் அவர்கள் அதன் தேவைகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். அவர்கள் கேள்வி கேட்கவோ தயங்கவோ தேர்ந்தெடுக்கவோ கூடாது. தளபதி உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு தற்கொலை பணியை நியமித்திருந்தாலும் நீங்கள் சென்று அதை செயல்படுத்த மட்டுமே முடியும். இராணுவ ஒழுங்கு ஒரு மலை போன்றது. அது உண்மையில் உங்களை நசுக்கப் போகிறது என்றாலும் நீங்கள் மறைக்க முடியாது. நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல் ஒரு சிப்பாயின் முதல் கடமை. ஆனால் வெளிப்படையாக கேசவன் போன்ற ஒரு கூலிப்படைக்கு உண்மையான சிப்பாயின் குணங்கள் இருக்காது. உதவியற்றவராக அகிலன் பொறுமையாக மட்டுமே விளக்க முடிந்தது. நமது குதிரைப்படை முழுவதும் பரவி நமக்குப் பின்னால் இருக்கும் ஓநாய்ப்படையின் சிண்டியன் குதிரைப்படையை ஒழித்துக் கட்டுவார்கள். அடுத்த சில நாட்களுக்கு நமது உண்மையான நகர்வுகளை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது என்பதை உறுதி செய்வார்கள். எனவே நீங்கள் விரைந்து சென்றால் நீங்கள் பிடிபட மாட்டீர்கள். சிறிது நேரம் யோசித்த பிறகு கேசவன் கேட்டார், அப்படியானால்
எதிரியை குழப்புவதற்காக வேண்டுமென்றே ஆற்றைக் கடக்கும் ஒரு சிறிய குழுவை நான் வழிநடத்திச் செல்வதே உங்கள் திட்டம். அதே நேரத்தில் முக்கிய படை எங்காவது ஒளிந்து கொள்ளும். சரி. எதிரி தூண்டில் போடுவான் என்று உனக்கு எப்படி தெரியும்? நாம் நம் பாதைகளை உன்னிப்பாகச் சுத்தம் செய்தாலும் ஒருவர் கவனமாக தேடினால் குறிப்புகள் கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் நினைக்காத இடத்தில் நாங்கள் ஒளிந்து கொள்வோம். எங்கே? அகிலன் படிப்படியாக எரிச்சலைந்தார். மிஸ்டர் கேசவன், நீங்கள் முன்பு பென் லியு நதிப்பகுதிக்கு சென்றிருக்கிறீர்களா? இல்லை. அப்போ உனக்கு புரியாது. அகிலன் மெதுவாக தன் குதிரை வயிற்றை அசைத்துவிட்டு மெதுவாக முன்னோக்கி நகர்ந்தான். நான் சொன்னதைச் செய். பென் லியு நதியின் தெற்கு கரையை அடைந்த பிறகு சில குறுக்கு வழிகளைப் பின்பற்றுங்கள். பின்னர் ஆற்றின் வழியாக கிழக்கு நோக்கித் தொடருங்கள். நான் குறிப்பிட்ட மறைவிடத்தை நீங்கள் அடைந்து முக்கிய படையுடன் மீண்டும் இணைவீர்கள். அதற்குள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நைட் அகிலன். கேசவன் சில அடிகள் எடுத்து வைத்து மீண்டும் கேட்க முயன்றார். மிஸ்டர் கேசவன், இந்த பணியை நீங்கள் நிச்சயமாக முடிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன், இல்லையா? ஆர்த்தி மென்மையான குரலில் சொன்னாள். கேசவன் உடனடியாக தனது மார்பை உயர்த்தி சத்தமாக அடித்தார். நிச்சயமாக. நான் திட்டத்தின்படி சரியாக செய்வேன். துரதிருஷ்டவசமாக ஆர்த்தியின் வசீகரத்தால் மயங்கிய இளங்கூலிப்படை சில படிகள் முன்னேறி முதுகை திருப்பியபோது அகிலன் அவனை நோக்கி கேலியாக சிரிப்பதை கேசவன் கவனிக்கவில்லை.